வெல்கம் டு விஏ புக். திஸ் இஸ் மோகனா லோகநாதன். ஸோ இந்த வீடியோல நம்ம சயின்ஸ் கிளாஸ் 2 தான் வந்து பார்க்க போறோம். ஆல்ரெடி சயின்ஸ் கிளாஸ் 1 வந்து பார்த்தாச்சு. சயின்ஸ் கிளாஸ் 1ல என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? சயின்ஸ் கிளாஸ் 1ல கெமிஸ்ட்ரியில கொஸ்டின் பார்ட்னு சொல்லக்கூடிய ஒரு லெசன் தான் பார்த்தோம். அதாவது கொஸ்டின் பார்ட் அப்படின்னா என்னன்னா, டிஎன்பிஎஸ்சில உங்களுக்கு எந்த பகுதியில இருந்து அதிக அளவு கேள்விகள் கேட்கப்படுதோ அதுதான் வந்து நம்ம கொஸ்டின் பார்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த மாதிரி கெமிஸ்ட்ரியில அமிலம், காரம், உப்பு இந்த பகுதி வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்டான பகுதி. இந்த பகுதியில இருந்து நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்தோம். ஏன்னா நீங்க லாஸ்டா நடந்த குரூப் 4 எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில 2 கொஸ்டின் வந்துச்சு. அந்த 2 கொஸ்டினுமே எங்க இருந்து தான் வந்துச்சுன்னா இந்த பகுதியில இருந்து தான் வந்துச்சு. இதே மாதிரிதான் பயாலஜில ஒரு லெசன், இம்பார்ட்டன்ட் லெசனை தான் வந்து இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். பயாலஜில என்ன லெசன் பாத்தீங்கன்னா நுண்ணுயிரிகளின் உலகம். இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்டான லெசன். இந்த லெசனை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த லெசன் வந்து கொஞ்சம் லென்த்தியா இருக்கிறதுனால என்ன பண்ணலாம்னா 2 கிளாஸா பார்க்கலாம். இந்த வீக் அதாவது நீங்க இந்த வீடியோல நீங்க என்னென்னலாம் பாக்குறீங்களோ, என்னெல்லாம் படிக்கிறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு இந்த வீக் டெஸ்ட்ல இன்க்ளூட் பண்ணிருக்கோம். இந்த வீக்கோட டெஸ்ட்ல உங்களுக்கு இருக்கும். இதுவே நெக்ஸ்ட் பார்ட் இருக்குல்ல, செகண்ட் பார்ட் இருக்குல்ல, அந்த பார்ட் இந்த செகண்ட் கிளாஸோட செகண்ட் பார்ட் வந்து உங்களுக்கு அடுத்த வீக்கோட டெஸ்ட்ல இருக்கும். இன்கேஸ் நீங்க இந்த வீடியோ தான் ஃபர்ஸ்ட் பாக்குறீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் சயின்ஸ் கிளாஸ்க்கான வீடியோக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். பார்க்கலாமா? சோ நுண்ணுயிரிகள் உலகம் அப்படின்றது என்ன அப்படிங்கறத பார்க்கணும். அதாவது நுண்ணுயிரிகளை பத்தி படிக்கிறது தான் வந்து இந்த லெசன்ல கொடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நுண்ணுயிரியல். நுண்ணுயிரியல் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம்? மைக்ரோ பயாலஜின்னு சொல்லுவோமா? இந்த மைக்ரோ பயாலஜி அப்படிங்கிறது என்னன்னா ஒரு கிரேக்க வார்த்தை. இந்த கிரேக்க வார்த்தையை 3ஆ ஸ்பிளிட் பண்ணுவாங்க. இந்த மைக்ரோ பயாலஜி மைக்ரோஸ், பயோஸ், அதுக்கப்புறம் லாஜி அப்படின்னு ஸ்பிளிட் பண்ணுவாங்க. அதெல்லாம் சேர்ந்ததுதான் மைக்ரோ பயாலஜி. அப்ப மைக்ரோஸ் அப்படின்னா என்ன பொருள்னா நுண்ணிய அப்படின்னு அர்த்தம். பயோஸ்னா உயிருள்ள, லாஜினா படிப்பு அப்படிங்கறதுதான் இதுக்கான பொருள். அப்ப நுண்ணிய உயிர்களை பற்றி படிக்கக்கூடியதா என்னது? நுண்ணுயிரியல், அதாவது மைக்ரோ பயாலஜி. புரிஞ்சுங்களா? சோ அப்ப நுண்ணுயிரின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். அப்ப நுண்ணுயிரினா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ணுக்கே தெரியாத நுண்ணிய அளவுல, அதாவது குட்டியான்னு சொல்லக்கூட கூடாது, நுண்ணிய அளவுல இருக்கக்கூடிய உயிரிகளை தான் வந்து நுண்ணுயிரிகள்னு சொல்லுவோம். அப்ப அப்படிலாம் என்னென்ன இருக்குன்னா பாக்டீரியா இருக்கு, பூஞ்சைகள், பாசிகள், புரோட்டோசோவாக்கள், வைரஸ்கள், இதெல்லாம் தான் வந்து நுண்ணுயிரிகள். இத பத்தி எல்லாம் நம்ம படிச்சோம்னா அததான் என்னன்னு சொல்லுவாங்க? மைக்ரோ பயாலஜி. என்னது? மைக்ரோ பயாலஜி. ஓகேங்களா? அப்ப இந்த நுண்ணுயிரிகள்லாம் எங்கதான் வாழும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிலத்திலையும் வாழும், நீர்லயும் வாழும், வளிமண்டலத்திலையும் வாழும். அதாவது காத்துல கூட வாழும். ஓகேங்களா? அப்ப நிலம், நீர், காற்றுல மட்டும்தான் வாழுமா அப்படின்னா கிடையாது. இது பிற உயிர்களுக்குள்ளேயும் வாழும். இப்ப நம்மளுக்கு எல்லாம் கூட கேள்விப்பட்டிருக்கலாம் நீங்க. டாக்டர் ஏதாவது ஒரு கோல்டோ இல்ல காய்ச்சல் அப்படின்னு போயிட்டு டாக்டரை பார்க்கும் பொழுது பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் ஆயிருக்குங்க அப்படிம்பாங்க. அப்போ இந்த பாக்டீரியா நம்ம உடம்புக்குள்ள வாழும். அப்பதான் நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி மற்ற உயிரிகளுக்குள்ளேயும் வந்து இது தங்களோட வாழ்விடங்களை கொண்டிருக்கும். அப்போ இந்த மாதிரி சாதாரண சூழ்நிலைகள்ல மட்டும்தான் வாழுமா அப்படின்னா கிடையாது. ஒரு சில அதீத சூழ்நிலைகளையுமே வாழும். அதீத சூழ்நிலைகள் அப்படின்னா என்னன்னா ஒண்ணும் இல்ல. இப்ப நம்மளால போய் ஒரு ஹாட் ஸ்ப்ரிங்ல குளிக்க முடியுமா? ஹாட் ஸ்ப்ரிங் அப்படின்னா என்னன்னா வெப்ப நீரூற்று அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வெப்ப நீரூற்றுல தொடக்கூட முடியாது, கொதிக்கும் தண்ணி. அதுல போய் நம்ம கையை கூட வைக்க முடியாது. ஆனா அந்த அதீத சூழ்நிலைகள்ல கூட ஒரு சில நுண்ணுயிரிகள் வாழும். அததான் கொடுத்திருப்பாங்க. சில நுண்ணுயிரிகள் பல்வேறுபட்ட அதீத சூழ்நிலைகள், அதாவது வெப்ப நீரூற்றுல இல்லைன்னா பனி அடுக்குகள்ல, அதிக உப்புத்தன்மை அல்லது மிக குறைந்த ஆக்சிஜன் கொண்ட நீர்நிலைகள்ல, வறண்ட அல்லது குறைந்த நீருள்ள பகுதிகளில கூட வாழும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்தது இந்த நுண்ணுயிர்கள் என்னன்னா ஒரு சில நுண்ணுயிர்கள் நம்மளுக்கு நல்லது பண்ணும். ஆனா ஒரு சில நுண்ணுயிர்கள் நம்மளுக்கு கெட்டது மட்டுமே பண்ணும். சோ இந்த மாதிரி நல்லது பண்ணக்கூடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தயிர் சாதம் சாப்பிடணும்னு தோணுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா உங்ககிட்ட பால் தான் இருக்கு. அப்போ நீங்க என்ன பண்ணணும்? ஒரு நுண்ணுயிரி வேணும். அந்த பாலை தயிரா மாத்துறதுக்கு ஒரு நுண்ணுயிரி வேணும். அந்த நுண்ணுயிரி இருந்தாதான் அந்த பால் வந்து என்ன ஆகும்? தயிரா மாறும். சோ இந்த விதத்துல நம்மளுக்கு பிடிச்ச ஒரு பொருளை எதுதான் கொடுக்குது? ஒரு நுண்ணுயிரி தான் வந்து நம்மளுக்கு பண்ணி கொடுக்குது. அதனால இந்த மாதிரி பல விதத்துல நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆனா பல விதத்துல ஹார்ம்ஃபுல்லா இருக்கும். புரியுதுங்களா? சோ அப்ப தயிர், ரொட்டி, பாலாடை கட்டி, ஆல்கஹால்லாம் வந்து தெரியும். திராட்சை பழத்தை வச்சு வைன் பண்ணுவோமா? சோ அந்த வைன் வந்து திராட்சை பழம் நொதிக்க வைப்பாங்க. அந்த சாரை வந்து நொதிக்க வைப்பாங்க. அந்த நொதித்தல் ப்ராசஸ்ல நுண்ணுயிரிகள் ஈடுபடும். சோ அந்த ஆல்கஹால், நோய் தடுப்பு மருந்துகள், விட்டமின்கள் தயாரிக்கிறதுலயுமே வந்து இந்த நுண்ணுயிரிகள் பயன்படுது. ஆனா ஒரு சில நுண்ணுயிரிகள் என்ன பண்ணும்னா தாவரங்கள், விலங்குகள், பாக்டீரியாக்கள் இது எல்லாத்துக்குமே வந்து நோயை வர வைக்கும். அந்த மாதிரி தீங்கு விளைவிக்கக்கூடிய நுண்ணுயிரிகளுமே
இருக்கு. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் இந்த நுண்ணுயிர்கள் எல்லாம் ஒரே மாரியா இருக்குமானா கிடையாது. ஒரே மாரி தான் எல்லா நுண்ணுயிரியும் இருக்குமானா கண்டிப்பா கிடையாது. அந்த நுண்ணுயிரியோட அளவு, அது எந்த எந்த சைஸ்ல இருக்கு? அதோடைய புறத்தோற்றம் எப்படி இருக்கு? எங்க வாழுது? வளர்சிதை மாற்றம் எப்படி இருக்கு? இந்த மாரி பல்வேறு கூறுகள் இருக்கு. இதெல்லாம் பொறுத்து ஒரு நுண்ணுயிரிக்கு இன்னொரு நுண்ணுயிரிக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? சோ இந்த மாரியான டிஃபரன்ஸ் என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செல் உயிரிகளா இருந்துச்சு அப்படின்னா, அத பாக்டீரியா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே பல செல் உயிரிகளா இருக்கக்கூடியது எதுனா பூஞ்சைகள். ஆனா இத நீங்க வந்து இந்த மாரி எடுத்துறக்கூடாது. ஒரு செல் உயிரினாவே அது வந்து பாக்டீரியா அப்படிலாம் எடுக்கக்கூடாது. பாக்டீரியாஸ் மோஸ்ட்லி ஒரு செல் உயிரியா இருக்கும். ஓகேங்களா? அதனால ஒரு செல் உயிரினாவே பாக்டீரியா கிடையாது. பாக்டீரியாஸ் மோஸ்ட்லி ஒரு சிங்கிள் செல்ஸா இருக்கும். ஓகேங்களா? பல செல் உயிரிகள், பூஞ்சைகள் எப்பவுமே வந்து பல செல் உயிரிகளா தான் இருக்கும். ஆனா வைரஸ்கள் செல்களற்ற உயிரிகளா இருக்கும். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? உங்களுக்கு நான் என்னென்னலாம் இந்த ப்ளூ கலர்ல ஹைலைட் பண்ணி காட்டணுமோ, இதெல்லாம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டான கொஸ்டின் பார்ட் அப்படிங்கிறது. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் பாக்டீரியா பத்தி டீட்டெயில்டா இங்க குடுத்திருக்காங்க. இங்க பாருங்க. பாக்டீரியாக்கள் நுண்ணிய ஒரு செல் உடைய உட்கரு மற்றும் பிற செல் நுண்ணுறுப்புகள் அற்ற, அதாவது ஒரு செல் உடைய உட்கரு மற்றும் பிற செல்கள் நுண்ணுறுப்புகள் அற்ற புரோகாரியாட்டிக் உயிரினங்கள் ஆகும். பெரும்பான்மையான பாக்டீரியா இனங்கள் ஒரு செல் உயிரிகள் ஆகும். இங்க இந்த விஷயத்த நீங்க நோட் பண்ணும். பெரும்பான்மையான மோஸ்ட் ஆஃப் த பாக்டீரியாஸ் வந்து என்னவா இருக்கும்? சிங்கிள் செல்லா இருக்கும். ஆனா ஒரு சில பல செல் கொண்ட பாக்டீரியாஸ்மே வந்து இருக்கு. ஓகேங்களா? பட் மோஸ்ட்லி வந்து சிங்கிள் செல்ஸா இருக்கும். ஒருவேளை அது பல செல் உயிரிகளா இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா, இந்த இப்போ ஒருவேளை இந்த மாரி இமேஜின் பண்ணுங்களேன். இந்த மாரி ஒரே பாக்டீரியா இதெல்லாம் சேர்த்து ஒரே ஒரு பாக்டீரியா. ஆனா இதுல ஒரு 4, 5 செல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுல ஒரே ஒரு செல்ல மட்டும் தான் என்ன இருக்கும்னா, உட்கரு இருக்கும். மத்த எதுலயுமே உட்கரு, உள்ளுறுப்புகள் எல்லாமே ஒரு செல்ல மட்டும் தான் இருக்கும். மத்த செல்லெல்லாம் சும்மா. ஓகேங்களா? அந்த மாரி இருக்கும். புரிஞ்சா? அப்ப இதுல ஒரு செல்ல மட்டும் தான் இந்த உட்கரு, உள்ளுறுப்புகள்லாம் இருக்கும். அதனால தான் இது வந்து ஒரு செல் உயிரிகளா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சா? சோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாக்டீரியாவுடைய நீளங்கள், அகலங்கள் பத்தி குடுத்திருக்காங்க. பாக்டீரியாக்கள் வந்து நீளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 முதல் 10 மைக்ரோமீட்டர்ஸ் வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா? இதுக்குள்ள தான் இருக்கும். இதோட லெங்த் அப்படின்னு பார்த்தா 1 டூ 10 மைக்ரோமீட்டர்ஸ் இருக்கும். இதுவே விட்த் அகலம்னு பார்த்தீங்கன்னா 0.2ல இருந்து 1 மைக்ரோமீட்டருக்குள்ள தான் இருக்கும். இந்த அளவுல தான் வந்து ஒரு பாக்டீரியா அப்படின்னா இருக்கும். இதுதான் வந்து உங்களுக்கு இங்க குடுத்திருக்காங்க. இந்த பாக்டீரியாக்கள் எல்லாமே என்ன ஆகும்னா, ஒரு சில பாக்டீரியாஸ் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம் பெயரும். ஒரு சில பாக்டீரியாஸ் வந்து என்ன ஆகாதுன்னா, இடம் பெயராது. சோ அப்ப இடம் பெயரும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர் அதுக்கு வேணுமா? சோ அது என்னன்னா கசை இலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில பாக்டீரியால கசை இலை அப்படிங்கிற ஒரு சிறப்பு அமைப்பு காணப்படும். இத வச்சுதான் என்ன பண்ணும் அப்படின்னா பாக்டீரியாக்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும். இடம் பெயராத பாக்டீரியாக்கள் அந்த மாதிரி இருக்காது. சோ இப்ப பாருங்களேன், நிறைய பேர் என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க அப்படின்னா, இப்ப இதுதான் வந்து ஒரு பாக்டீரியாவோட பிக்சர் குடுத்திருக்காங்களா? இந்த பிக்சர்ல இங்க எல்லாமே இங்க நூல் நூலா இருக்கா? நுண்ணிய இலைகள் இருக்கா? இந்த நுண்ணிய இலைகள தான் கசி இலைகள் அப்படின்னு நினைச்சுக்குவீங்க. கிடையாது. இந்த லென்த்தா இருக்குல்ல முன்னாடி, இதுதான் வந்து கசி இலைகள். இதுதான் வந்து நகர்றதுக்கு உதவியா இருக்கக்கூடியது பாக்டீரியாக்கள்ல. இதுதான் வந்து கசி இலைகள்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து நுண்ணிய இலைகள். சோ இத பயன்படுத்தி தான் என்ன பண்ணும்? இந்த பாக்டீரியா மூவ் ஆகும். அதே மாரி இதுல ஒரு விஷயம் என்னன்னா, எல்லா பாக்டீரியாலயும் இந்த இடத்துல தான் வந்து கசை இலை இருக்குமா? மேல மட்டும் தான் இருக்குமா? அப்படின்னா கிடையாது. எங்க வேணாலும் இருக்கும். இந்த கசையிலை அப்படிங்க இங்க கூட 2 இருக்கலாம். இப்படி கூட இருக்கலாம். ஓகேங்களா? அது ஒவ்வொரு பாக்டீரியாவ பொறுத்து மாறுபடும். சோ அதுதான் இங்க குடுத்திருப்பாங்க. சோ பாக்டீரியா இனங்களிடையே கசையிலைகளின் அமைவிடங்கள் மாறுபட்டு காணப்படுகின்றன. இதுல ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பாக்டீரியாக்களுடைய வடிவங்கள் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாக்டீரியாக்குள்ள வடிவங்கள் கோள வடிவத்துல இருக்கும். அடுத்தது கோல் வடிவம். கோல் வடிவம்னா இந்த மாரி குச்சி குச்சியா இருக்கும். கேப்சூல்ஸ் மாரி இருக்குல்ல. இந்த மாரி குச்சி குச்சியா இருக்கும். இல்லன்னா திருகு வடிவம். இந்த மாரி திருகு வடிவம் இந்த மாரியும் இருக்கும். ஓகேங்களா? சோ இந்த மாரி கோல் வடிவம். கோல் வடிவம்னா பந்து மாரி இருக்கிறது தான் வந்து கோள வடிவம். வேற ஒண்ணுமே கிடையாது. ஓகேங்களா? இந்த மாரி கோள வடிவத்துல பாக்டீரியாக்கள் இருந்துச்சு அப்படின்னா, அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா, காக்கைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? காக்கைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே ஒரு செல் பாக்டீரியாவா இருந்துச்சு. இந்த மாரி கோள வடிவத்துல ஒரு செல் இருக்கக்கூடிய ஒரு பாக்டீரியானா, அது காக்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு செல் மட்டும் இருந்துச்சுன்னா, அது காக்கஸ். இதுவே பல செல்கள் இருக்கக்கூடிய ஒரு பாக்டீரியா வந்து கோள வடிவத்துல இருந்துச்சுன்னா, அத காக்கைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாரிதான். கோள் வடிவம் அப்படின்னா, இந்த மாரி குச்சி வடிவம் இருக்கிறது. இந்த மாரி குச்சி வடிவத்துல ஒரே ஒரு செல் இருக்கக்கூடிய பாக்டீரியாவா இருந்துச்சு. அதாவது ஒரே ஒரு செல் இருக்கக்கூடிய பாக்டீரியா இந்த மாரி இந்த வடிவத்துல இருந்துச்சு அப்படின்னா, அத பேசில்லஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா,
பல செல்கள் இருக்கக்கூடிய ஒரு பாக்டீரியா இந்த வடிவத்துல இருந்துச்சு அப்படின்னா அது பேசில்லைகள், ப்ளூரல்ல சொல்லுவாங்க. பேசில்லைகள். சிங்குலர்ல சொல்லும்போது பேசில்கள், பேசில்லஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே திருகு வடிவத்துல இருக்கிறத ஸ்பைரில்லா, ஸ்பைரலா இருக்கா? அதனால ஸ்பைரில்லா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒண்ணே ஒண்ணு இருந்துச்சு. ஒரே ஒரு செல் இருக்கக்கூடிய பாக்டீரியாவா இருந்துச்சு. இந்த வடிவத்துல ஒரே ஒரு செல் இருக்கக்கூடிய பாக்டீரியாவா இருந்துச்சுன்னா, ஸ்பைரில்லம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது உங்களுக்கு பொறுத்துகளா கேட்கலாம். அதனால இத தெளிவா பார்த்துக்கோங்க. அடுத்து என்ன முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூசுவலா சொல்லக்கூடியதுதான். எந்த லெசன் நீங்க ஜியோகிராஃபி படிச்சாலும் சரி, பாலிட்டி படிச்சாலும் சரி, அண்ட் ஐஎன்எம் படிச்சாலும் சரி, சயின்ஸ் எஸ்பெஷலி சயின்ஸ் படிச்சாலும் சரி, நீங்க முதல்ல நீங்க எதை பார்க்கணும்னா இந்த உங்களுக்கு தெரியுமா பகுதி தான் பார்க்கணும். ஏன்னா உங்களுக்கு கொஸ்டினே 50 to 60% ஆஃப் கொஸ்டின் எதுல இருந்து வருதுன்னா இந்த உங்களுக்கு தெரியுமா பகுதி, பாக்ஸ், பாட சுருக்கம், புக் பேக் இதுல இருந்து தான் வருது. நீங்க வேணா கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்களேன். இந்த கூற்று காரணம் கொஸ்டின்லாம் ஹிஸ்டரியில வந்து எங்க இருக்குன்னே தெரியல. இதெல்லாம் எப்படி உள்ள இருக்கா அப்படின்னு பாப்பீங்க. ஆனா அது எல்லாமே புக் பேக்ல இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். சோ அந்த மாதிரி ஒரு முக்கியமான பகுதி தான் இந்த உங்களுக்கு தெரியுமா பகுதி. இதுல என்ன குடுத்திருக்காங்கன்னா, நுண்ணோக்கிய யார் வடிவமைச்சாங்கன்னு கேட்பாங்க. முதல்ல நுண்ணோக்கிய யார் வடிவமைக்கிறாங்கன்னா, ஆண்டன் வான் லூவன் ஹூக் அப்படிங்கிறவர் தான் வந்து முதல்ல நுண்ணோக்கிய வடிவமைக்கிறாரு. இவர் என்ன பண்றாருன்னா, இவரோட பல்லு ஒண்ணு சிதைவடைஞ்சிருக்கும். அந்த பல்ல எடுத்துட்டு போய் 1647ல வந்து என்ன பண்றாருன்னா, நுண்ணோக்கியில வச்சு பார்க்குறாரு. அந்த மாதிரி நுண்ணோக்கியில வச்சு பார்க்கும் பொழுது, அவருக்கு கண்ணால பார்க்க முடியாத அளவுக்கு நுண்ணிய அளவுல இருக்கக்கூடிய பல உயிரிகள் வந்து அதுல இருக்கிறத பார்த்து ஆச்சரியப்படுறாரு அப்படின்னு இந்த பாக்ஸ்ல குடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாக்டீரியாவுடைய அமைப்பு. இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் ஆனா இதுல ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வரலாம். பாக்டீரியா அப்படிங்கிறது வந்து ஒரு செல் ஜவ்வு இருக்கும். அந்த செல் ஜவ்வுக்கு மேல ஒரு செல் சுவர் இருக்கும். அந்த செல் சுவருக்கு மேல கேப்சியூல்ஸ் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? சோ இங்க பார்க்கலாமா? சோ இங்க குடுத்திருக்காங்கல்ல. இதுல ஜஸ்ட் வெயிட், ஜூம் பண்ணலாம். இங்க பாருங்க. இதுல உங்களுக்கு இந்த லைட் ஆரஞ்சு கலர் லேயர் உள்ள இருக்கா? இது வந்து பிளாஸ்மா படலம்னு சொல்லுவாங்க. அதாவது இதுக்குள்ள இருக்குல்ல, இது எல்லாத்தையும் சேர்த்த ஒரு படலம் பிளாஸ்மா படலம். இதுக்கு மேல ஒரு மெரூன் கலர் லேயர் இந்த இடத்துல தெரியுது பாருங்க. டார்க் மெரூன் கலர் லேயர். இதுதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா, செல் ஜவ்வு அப்படின்னு சொல்லுவாங்க. சாரி, இது வந்து செல் ஜவ்வு. அதுக்கு அடுத்தது இந்த மேல் லேயர் இருக்குல்ல, ஒயிட் கலர்ல. சோ இதுதான் என்னன்னா செல் சுவர். ஆனா ஒரு சில பாக்டீரியால செல் சுவருக்கு மேல இன்னொரு லேயர் இருக்கும். அதுதான் வந்து மெல்லிய உறை அப்படின்னு சொல்லுவாங்க. கேப்சியூல்ஸ்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த கேப்சியூல்ஸ் வந்து எல்லா பாக்டீரியாலயும் இருக்குமானா கிடையாது. ஒரு சில பாக்டீரியாஸ்ல மட்டும்தான் இந்த கேப்சியூல்ஸ் இருக்கும். அப்ப செல் ஜவ்வு உள்ள பிளாஸ்மா படலம் இருக்கும். பிளாஸ்மா படலத்துக்கு மேல இப்ப பிளாஸ்மா படலம் எப்படி இருக்கும்? அதுக்கு மேல வந்து என்ன இருக்கும்? செல் ஜவ்வு இருக்கும். அந்த செல் ஜவ்வுக்கு மேல என்ன இருக்கும்? செல் சுவர் இருக்கும். அண்ட் ஒரு சில பாக்டீரியாஸ்ல மட்டும் மேல ஒரு மெல்லிய லேயர் காணப்படும். அது வந்து கேப்சியூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? புரிஞ்சா? இதுதான் பாக்டீரியாவோட அமைப்பு. இததான் அந்த பேரால குடுத்திருப்பாங்க. வேற ஒண்ணுமே குடுத்துருக்க மாட்டாங்க. அண்ட் இங்க இருக்குல்ல, இந்த பிளாஸ்மா படலம்குள்ள என்னென்ன இருக்கு அப்படின்னா, சைட்டோபிளாசம் இருக்கு, ரைபோசோம் இருக்கு, குரோமோசோம் அதாவது உட்கரு இருக்கு, பிளாஸ்மிட்ஸ் இங்க பாருங்க. இந்த பிளாஸ்மிட்ஸ் ஒரு புரதம் மாதிரி இருக்கும். இந்த பிளாஸ்மிட்ஸ் இருக்கு. இது எல்லாமே எதுக்குள்ளதான் இருக்கு அப்படின்னா, இந்த பிளாஸ்மா படலத்துக்குள்ளதான் இருக்கு அப்படிங்கறதுதான் உங்களுக்கு குடுத்திருப்பாங்க. வேற எதுவும் இதுல குடுத்திருக்க மாட்டாங்க. சோ இங்க பாருங்க என்ன குடுத்திருக்கான். பாக்டீரியா செல்லானது செல் ஜவ்வினை கொண்டுள்ளது. அதுக்கு மேல என்ன இருந்துச்சு? செல் சுவர் இருந்துச்சா? அதுக்கு மேல என்ன இருக்கு அப்படின்னு குடுத்திருக்காங்கன்னா, நம்ம சொன்ன கேப்சியூல் அப்படின்னு சொன்னோம்ல, அது என்னன்னா, சில பாக்டீரியாக்கள்ல மட்டும்தான் செல் சுவர சுத்தி பல கூட்டு சர்க்கரைகளால் ஆன கூட்டு சர்க்கரைகள் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுவாங்கன்னா, பாலிசாக்கரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாலிசாக்கரைட்ஸால ஆன ஒரு மெல்லிய படலம் காணப்படும். அந்த படலத்துக்கு என்ன பேருன்னா, கேப்சியூல்ஸ் அப்படின்னு பேரு. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது இந்த பிளாஸ்மா படலம்னு பார்த்தோம்ல, அதாவது செல் ஜவ்வுக்கு உள்ள இருந்துச்சுல்ல, அதாவது பிளாஸ்மா படலம், அதுக்கு மேலதான் செல் ஜவ்வு, அதுக்கு மேலதான் செல் சுவர், அதுக்கு மேலதான் இந்த மெல்லிய படலம். அப்போ இங்க உள்ள இருந்துச்சுல்ல எப்படி ரவுண்டா இருக்கிறதுல உள்ள ஃபர்ஸ்ட் லேயரா இருந்துச்சுல்ல, அதுதான் வந்து இந்த பிளாஸ்மா படலம். இதுக்குள்ளதான் என்னென்ன இருந்துச்சு? சைட்டோபிளாசம் இருந்துச்சு, அதுக்கு அடுத்தது உட்கரு இருந்துச்சு, ரைபோசோம்ஸ் இருந்துச்சு, அண்ட் குரோமோசோம். அதாவது டிஎன்ஏ இருந்துச்சுல்ல, மரபணு பொருட்களாகிய டிஎன்ஏ இது எல்லாமே அந்த பிளாஸ்மா படலத்துக்குள்ளதான் இருக்கு. அதுக்கு அடுத்தது இதுல கொஸ்டின் பார்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு பகுதி. இந்த பாக்டீரியாக்கள்ல புரத உற்பத்தி மையமா இருக்கிறது எதுன்னு கேட்பாங்க. பாக்டீரியாக்களின் புரத உற்பத்தி மையங்களாக விளங்குவது எது அப்படின்னா இந்த ரைபோசோம்கள்.
இந்த பிளாஸ்மா படலத்துக்குள்ள ரைபோசோம்ஸ்னு பார்த்தோம்ல, அந்த ரைபோசோம்ஸ் தான் வந்து புரத உற்பத்தி மையங்களா இருக்கு. ரைபோசோம்ஸ் இங்க காட்டியிருக்காங்க பாருங்க. இங்க குட்டி குட்டியா இருக்கும். சோ அதான் வந்து ரைபோசோம்ஸ். அதுக்கு அடுத்தது பாக்டீரியால வெளியில செல் ஜவ்வு இருக்கிறத பாத்தீங்க. ஆனா ஒவ்வொரு அந்த உள்ளுறுப்பு இருக்குல்ல, ரைபோசோமா இருக்கட்டும், சைட்டோபிளாசம், அந்த பிளாஸ்மிட்ஸ், நியூக்ளியஸ், அதுக்கெல்லாம் வந்து ஒவ்வொன்றுக்கும் செல் ஜவ்வு இருக்குமா அப்படின்னு கிடையாது. அதுக்கெல்லாம் கிடையாது. ஓகேங்களா? ஒவ்வொரு உள்ளுறுப்புக்கெல்லாம் செல் ஜவ்வு கிடையாது. பட் ஓவராலா செல் ஜவ்வு காணப்படும். உள்ளுறுப்புகள் வந்து செல் ஜவ்வினால் சூழப்பட்டுள்ள உள்ளுறுப்புகள்லாம் காணப்படுறது கிடையாது அப்படின்றது இதுதான் கொடுத்துப்பாங்க. கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அவுட்டர்ல இருக்கக்கூடிய செல் ஜவ்வுங்கிறது வேற. ஆனா அந்த பிளாஸ்மா படலத்துக்குள்ள இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகள் இருக்குல்ல, ஒவ்வொரு உறுப்பும் வந்து செல் ஜவ்வினால சூழப்பட்டிருக்குமானா கிடையாது. அடுத்தது பிளாஸ்மெட்டுகள். பிளாஸ்மெட்டுகள்ங்கிறது ஒரு சிறிய கூடுதலான வட்ட வடிவமான குரோமோசோமால் டிஎன்ஏ ஒன்று சைட்டோபிளாசத்தில் காணப்படுவது. அதாவது சைட்டோபிளாசத்துல ஒரு சின்னதா வட்ட வடிவத்துல டிஎன்ஏ இருக்கும். அதுதான் வந்து இந்த பிளாஸ்மிட்டுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அடுத்து என்ன பார்க்க போறோம்னா வைரஸ்கள். இந்த வைரஸ்கள் பொறுத்த வரைக்கும் வைரஸ் அப்படின்னா என்னன்னா லத்தீன் சொல். இந்த லத்தீன் சொல்லுக்கான மீனிங் என்னன்னா நச்சு, அதாவது பாய்சன்ஸ் அப்படின்னு அர்த்தம். பாய்சனஸ், விஷத்தன்மை உடைய ஒரு திரவம் அப்படின்னு தான் இந்த வைரஸ் அப்படின்னா அர்த்தம். இந்த வைரஸ்கள் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், செல்கள் அமைப்பற்றது அப்படின்னுட்டு. இதுக்கெல்லாம் வந்து செல் சுவர் இருக்காது, செல் ஜவ்வு இருக்காது, உள்ள அந்த பொருள் இந்த பொருள் எந்த பொருளும் இருக்காது. ரெண்டே பொருள் தான் இருக்கும். ஒண்ணு வந்து என்னன்னா நியூக்ளிக் அமிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. நியூக்ளிக் அமிலம் இருக்கும். இந்த நியூக்ளிக் அமிலம் மேல வந்து ஒரு புரதம் லேயர் வந்து இருக்கும். அவ்வளவுதான். வேற எதுவுமே இருக்காது. நியூக்ளிக் அமிலம், அதுக்கு மேல என்ன லேயர்? புரத லேயர் இருக்கும். அவ்வளவுதான். இதுதான் இங்க கொடுத்திருப்பாங்க. புரதத்தால் சூழப்பட்டு உள்ளது. இந்த புரதமானது வைரஸின் முக்கிய மைய நியூக்ளிக் அமில மூலக்கூறுகளான ஆர்என்ஏவையோ அல்லது டிஎன்ஏவையோ சூழ்ந்திருக்கும். இந்த நியூக்ளிக் அமிலம்னு சொல்றல, இந்த நியூக்ளிக் அமிலம்னா ஒண்ணு ஆர்என்ஏவா இருக்கும், இல்லைன்னா டிஎன்ஏவா இருக்கும். ஒரு சில வைரஸ்ல வந்து ஆர்என்ஏ இருக்கும், ஒரு சில வைரஸ்ல டிஎன்ஏ இருக்கும். ரெண்டும் இருக்காது. இதான் ஒண்ணு இருக்கும். ஓகேங்களா? அதாவது நியூக்ளிக் அமிலம் தான் வந்து இந்த ஆர்என்ஏ டிஎன்ஏன்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? ஒரு சில வைரஸ்ல ஆர்என்ஏ வந்து நியூக்ளிக் அமிலமா இருக்கும், அதுக்கு மேல ஒரு புரத படலம் இருக்கும். ஒரு சில வைரஸ்ல டிஎன்ஏ நியூக்ளிக் அமிலமா இருக்கும், அதுக்கு மேல ஒரு புரத படலம் காணப்படும். ஓகேங்களா? இதுதான் இங்க கொடுத்திருப்பாங்க. இதுல 60ல இருந்து 95 60 to 95% வந்து என்னதான் இருக்கும் அப்படின்னா இந்த புரதம் தான் இருக்கும். இந்த நியூக்ளிக் அமிலம்ங்கிறது கொஞ்சமா தான் இருக்கும். நியூக்ளிக் அமிலங்கள் டிஎன்ஏவாகவோ அல்லது ஆர்என்ஏவாகவோ காணப்படுகிறது. அப்போ எந்த வைரஸ்ல வந்து நியூக்ளிக் அமிலம் வந்து டிஎன்ஏவா காணப்படுதுன்னா D4ன்னு சொல்லக்கூடியது. D4னா ஒண்ணும் இல்ல, பாக்டீரியோ பேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பத்தி நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஓகேங்களா? பாக்டீரியோ பேஜ் அப்படிங்கறத D4ன்னு சொல்லுவாங்க. இந்த D4 வைரஸ்ல வந்து என்னன்னா இந்த நியூக்ளிக் அமிலம் வந்து டிஎன்ஏவா இருக்கும். இதுவே புகையிலை வைரஸ் இருக்கு பாருங்க, டிஎம்வி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புகையிலை வைரஸ்ல இந்த நியூக்ளிக் அமிலம் என்னவா இருக்கும்னா ஆர்என்ஏவா இருக்கும். இததான் வந்து இங்க கொடுத்திருப்பாங்க. வேற ஒண்ணும் கிடையாது. ஒரு எளிய வைரஸ் துகள் அப்படிங்கிறது வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா வீரியான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வைரஸ் துகளை வந்து வீரியான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வீரியான்கள் வந்து என்னன்னா உயிருள்ள செல்கள்ல மட்டும்தான் வளர்ந்து பெருகும். உயிரற்ற இடத்துல வந்து வைரஸ்கள் வந்து பெருக்கமடையாது. உயிருள்ள இடத்துலதான் வளர்ந்து பெருக்கமடையும். நோய் தொற்றினை உருவாக்கும் காரணிகள்ல இந்த வீரியான்கள் அப்படிங்கிறது தான் வந்து இருக்கிறதுலயே மிக சிறியவை. இந்த வைரஸ் தான் இருக்கிறதுலயே வந்து மிகச் சிறியவை. 18ல இருந்து 400 நானோமீட்டர் தான் அளவே இருக்கு. பாத்தீங்களா? அங்கேயாவது மைக்ரோமீட்டர் 10⁻⁻⁶. இது வந்து என்னது 10⁻⁻⁹. ஓகேங்களா? சோ நானோமீட்டரா 10⁻⁻⁹ வரும். அப்ப 18ல இருந்து 400 நானோமீட்டர்ஸ் தான் இருக்கும். அப்ப ரொம்பவே இருக்கு, சின்னதா இருக்கக்கூடியது இதுதான். சோ அப்ப நோய் தொற்றினை உருவாக்கக்கூடிய காரணிகள்ல மிகச் சிறியதா இருக்கக்கூடியது எதுனா இந்த வைரஸ்கள் தான். அதுக்கு அடுத்தது இந்த வைரஸ்கள் வந்து தாவரங்கள், விலங்குகள், மனிதர்கள், நம்மள மட்டும் இல்ல, பாக்டீரியாவை கூட விட்டு வைக்கல. இந்த பாக்டீரியாக்களுக்கு கூட நோயை வந்து உருவாக்கி அழிக்கும். சோ இந்த மாதிரி எல்லாம் வந்து இருக்கு. அண்ட் ஒரு ஓம்புயிரில இருந்து மற்றொரு ஓம்புயிரிக்கு பரவும். அதாவது ஒரு உயிர்ல இருந்து இன்னொரு உயிருக்கு வந்து வைரஸ்கள் வந்து பரவும். இதுக்கு வந்து நம்மளே வந்து எக்ஸாம்பிள் தான். நம்மளுக்கு ஒரு வைரஸ் ஃபீவர் இருக்குன்னா அது இன்னொருத்தங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகுறது இல்லையா? அப்ப நம்ம ஒரு வைரஸ் நம்ம கிட்ட இருக்கும்போது நம்ம தான் அந்த ஓம்புயிரி. அதே வைரஸ் இன்னொருத்தங்களுக்கு பரவும் பாருங்க. அப்ப அது அவங்க இன்னொருத்தவங்க இருக்காங்கல்ல, அவங்க ஓம்புயிரியா மாறிடுவாங்க. இதுதான் இங்க குடுத்திருக்காங்க. ஒரு ஓம்புயிரில இருந்து மற்றொன்றிற்கு சுலபமா வந்து பரவிடும் அப்படின்னுட்டு. அப்ப வைரஸ்களோட உயிருள்ள பண்புகள், உயிரற்ற பண்புகள் அப்படின்னா என்ன அப்படிங்கறத குடுத்திருப்பாங்க. உயிருள்ள பண்புகள் அப்படின்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இந்த வைரஸ்கள் வந்து எப்ப பெருக்கமடையும், எப்ப இந்த ரீப்ரொடக்ஷன் அதிக அளவு வந்து ப்ரொடக்டிவா இருக்கு, ப்ரொடக்ஷன் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உயிருள்ள செல்கள்ல மட்டும்தான் நடக்கும். உயிரற்ற செல்கள்ல நடக்காது. இப்போ ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு வைரஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மனுஷன் உயிருள்ள இருக்கானா? சோ நம்மளோட உயிருள்ள செல்கள்ல இருக்கக்கூடிய அந்த வைரஸ் தான் வந்து என்ன ஆகும்னா பெருக்கமடையும்.
உயிரற்ற செல்கள்ல ஒரு வைரஸ் இருந்துச்சுன்னா அது பெருக்கம் அடையாது. அதுதான் இங்க குடுத்திருப்பாங்க. வைரஸ்கள் பெருக்கமடையும் தன்மையிலான மரபணு பொருட்களை உடைய பெருக்கமடையறதுக்கு என்ன பொருட்கள் வேணும்? மரபணு பொருட்கள். அதுதான் டிஎன்ஏ, ஆர்என்ஏ. இதுதான் வந்து நியூக்ளிக் அமிலம்னு சொல்லும். சோ இந்த நியூக்ளிக் அமிலத்தை கொண்டு உள்ளது. ஓம்புயிர்களில் உள்ள உயிருள்ள செல்களில் தான் பெருக்கமடையுது. அதாவது இப்ப எனக்குள்ள ஒரு வைரஸ் இருக்கு அப்படின்னா, என்னோட உடம்புல இருக்கக்கூடிய ஒரு உயிருள்ள செல் இருக்கு பாருங்க. அதுலதான் வைரஸ் வந்து பெருக்கமடையுமே தவிர, என்னோட உடம்புல இருக்க ஒரு உயிரற்ற செல்ல வந்து பெருக்கம் அடையாது. அதுக்காக நான் உயிர் இல்லாம இருக்கேன்னு நினைச்சிடாதீங்க. ஜஸ்ட் சொல்றேன் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக. அடுத்தது வைரஸ்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஓம்புயிர்களையே தாக்கக்கூடியவை. மேம் 1ல இருந்து 1க்கு போகும் அப்படின்னீங்கல்ல. அப்ப குறிப்பிட்ட ஓம்புயிரை தாக்கக்கூடியவை அப்படின்னா என்னன்னா ஒண்ணும் இல்ல. ஒரு சில தாவர வைரஸ்கள்னு இருக்கு. அப்ப அது தாவரங்கள மட்டும் தாக்கும். விலங்கு வைரஸ்கள்னு இருக்கு. அது விலங்குகள தாக்கும். இப்போலாம் வந்து புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறானுங்க. விலங்குகள்ல இருந்து மனுஷங்களுக்கு பரவுது அப்படின்னுட்டு, தாவரங்கள்ல இருந்து பரவுது அப்படின்னுட்டு. அது உருமாறி பரவ ஆரம்பிக்குது அப்படின்றாங்க. அந்த உருமாற்றம் நடக்குதுல்ல. அதனால மாறுது. ஓகேங்களா? சோ இதுதான் வந்து உயிருள்ள பண்புகள் அப்படின்னு சொல்றாங்க. வைரஸ்களுடைய உயிரற்ற பண்புகள் அப்படின்னா என்னன்னா, வைரஸ்கள் ஓம்புயிரிகளுக்கு வெளியே மந்தமான பொருளா தான் இருக்கும். அதாவது பெருக்கம் அடையாது. மந்தமான பொருளா தான் இருக்கும். அதுக்கு அவ்வளவு வீரியம்லாம் இருக்காது வெளியில. ஆனா உள்ள இருக்கும்போது வச்சு வாங்கி விட்டுரும். ஆனா உடம்புக்குள்ள இருந்து வெளில வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது செயலிழந்து போயிரும். அந்த மாரி இருக்கும். அதுக்கு அடுத்தது வைரஸ்கள் வந்து செல் ஜவ்வு, செல் சுவர் இதெல்லாம் எதுவுமே இருக்காது. இப்ப பாக்டீரியாலாம் பார்த்தோம். என்னது பிளாஸ்மா படலம் இருந்துச்சு, அதுக்கு மேல செல் ஜவ்வு இருந்துச்சு, அதுக்கு மேல செல் சுவர் இருந்துச்சு. இதெல்லாம் தாண்டி ஒரு சில பாக்டீரியாஸ்ல என்ன இருந்துச்சு? கேப்சியூல்ஸ் அப்படிங்கிற ஒரு லேயர் இருந்துச்சு. இத்தன லேயர் இருக்கா? இதுல நடுவுல வந்து இந்த உள்ளுறுப்புகள்லாம் இருந்துச்சுல்ல. சோ இந்த வைரஸ பொறுத்தவரைக்கும் இந்த மாரி உள்ளுறுப்புகளும் கிடையாது. இந்த லேயர்ஸும் எதுவுமே கிடையாது. சோ அதுதான் இங்க குடுத்திருப்பாங்க. செல் ஜவ்வு, செல் சுவர், அதே மாரி செல் நுண்ணுறுப்புகளாகிய ரைபோசோம்ஸ், மைட்டோகாண்ட்ரியா இது எதுவுமே வைரஸ்ல காணப்படாது. வைரஸோட ஸ்ட்ரக்சர் அப்டின்னா என்னன்னு தான் பார்த்தோம். ஜஸ்ட் ஒரு நியூக்ளிக் அமிலம் இருக்கும். அத சுத்தி ஒரு புரத படலம் இருக்கும். அவ்வளவுதான். வேற எதுவுமே இருக்காது. சோ வைரஸ்கள வந்து படிகப்படுத்த முடியாது. இதெல்லாம் வந்து இதோட உயிரற்ற பண்புகள். அதுக்கு அடுத்தது இம்பார்ட்டன்ட்டா நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த வைரஸ்களுடைய வகைகள். எப்படி பாக்டீரியாவுடைய வடிவங்கள் இம்பார்ட்டன்ட்னு பார்த்தோம். அதே மாரி இந்த வைரஸ்களுடைய வகைகளும் இம்பார்ட்டன்ட். ஒரு சில வைரஸ்கள் தாவரங்கள்ல நோய உண்டாக்கும். ஒரு சில வைரஸ்கள் விலங்குகள்ல நோய உண்டாக்கும். அப்படி என்னென்ன வைரஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தாவரங்கள்ல புகையிலை தாவரம் இருக்குல்ல, அதுல மொசைக் வைரஸ் வந்து நோயை உண்டாக்கும். அதே மாரி காலிஃப்ளவர்லயும் இந்த மொசைக் வைரஸ் வந்து ஆ வை அ நோயை உண்டாக்கும். உருளைக்கிழங்குல ஒரு வைரஸ் வந்து நோயை உண்டாக்கும். அந்த வைரஸ்க்கான பேர் என்னன்னா, உருளைக்கிழங்கு வைரஸ். அடுத்தது விலங்குகள்ல. விலங்குகள் அப்டின்னா நம்மளையுமே விலங்குகள் கேட்டகரில தான் கொண்டு வருவாங்க. சோ அடினோ வைரஸ், ரெட்ரோ வைரஸ், இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ், போலியோ வைரஸ். ரெட்ரோ வைரஸ்ல ஸ்பெசிஃபிக்கா வந்து எதுக்குன்னா, ஹெச்ஐவி நோய பரப்பக்கூடியது தான் இந்த ஹெட்ரோ வைரஸ். புரிஞ்சுங்களா? சோ இதெல்லாமே விலங்குகள் வைரஸ். உங்களுக்கு கொஸ்டின் இப்டி கேட்கலாம். விலங்குகள் வைரஸ் எது? தாவரங்கள் வைரஸ் எது? அப்டின்ற மாரி. சோ அதனால பாத்துக்கோங்க. இப்போ தாவரங்கள அழிச்சுச்சு, நோய உருவாக்குச்சு. ஓகே ஃபைன். விலங்குகள நோய உருவாக்கி அழிச்சுச்சு. ஓகே ஃபைன். ஆனா நுண்ணுயிரிய ஒரு நுண்ணுயிரியுமே வந்து இந்த நோய் தாக்கத்த உட்படுத்துது. அந்த மாரி பாத்தீங்கன்னா, பாக்டீரியா ஒரு நுண்ணுயிரி. ஆனா அந்த பாக்டீரியாவ கூட இது விட்டு வைக்கல. பாக்டீரியாவையும் தாக்கி பாதிப்ப உண்டாக்கக்கூடிய வைரஸ்கள தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, பாக்டீரியோ பேஜ்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல D4 அப்படிங்கிறது வந்து நியூக்ளிக் அமிலம் உள்ள என்னவா இருக்கும்? டிஎன்ஏ இருக்கும். டிஎன்ஏவ நியூக்ளிக் அமிலமா கொண்டு மேல ஒரு புரத படலம் கொண்டு இருக்கக்கூடியதுதான் இந்த பாக்டீரியோ பேஜ்கள். இந்த பாக்டீரியோ பேஜ்கள் அப்படிங்கிறது பாக்டீரியா வைரஸ். அதனாலதான் இது பாக்டீரியோ பேஜ்கள். பாக்டீரியோ பேஜ்கள்னு பாக்டீரியான்னு நினைச்சிடாதீங்க. பாக்டீரியா பேஜ்கள்ங்கிறது ஒரு வைரஸ். பாக்டீரியாவை தாக்கக்கூடிய ஒரு வைரஸ் தான் இந்த பாக்டீரியோ பேஜ்கள். இவ்வளவுதான். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆனது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா பூஞ்சைகள். பூஞ்சைகள் அப்படிங்கிறது வந்து பச்சையமற்ற உயிரிகள். இது வந்து என்னன்னா உயிருள்ள பொருள் மேலயும் இருக்கும். உயிரற்ற ஓம்புயிர்களையுமே வந்து தன்னுடைய உணவு தேவைக்காக சார்ந்து வாழும். ஓகேங்களா? உயிருள்ள பொருள் மேல மட்டும் தான் பூஞ்சை இருக்குமானா கிடையாது. உயிரற்ற பொருட்கள் மேலயும் நீங்க பார்த்திருக்கலாம். உயிரில்லாத பொருள் மேலயும் பூஞ்சை இருந்திருக்கிறத பார்த்திருக்கலாம். பிரெட்ல எல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் உயிருள்ள பொருட்கள் மரங்கள் மேலலாம் பார்த்தீங்கன்னா பூஞ்சைகள் இருக்கும். சோ அந்த மாரியுமே வந்து இருக்கும். இந்த ஓம்புயிர்கள் உயிருள்ளதாவும் இருக்கலாம், உயிரற்றதாவும் இருக்கலாம். அடுத்து இந்த ஓம்புயிரிகள்னா என்னன்னு புரிஞ்சுச்சு தானே? நான் ஆல்ரெடி சொன்னேன். இப்போ ஒரு வைரஸ் என்ன தாக்கி, வைரஸ் எனக்குள்ள பெருக்கம் அடைஞ்சுகிட்டு இருக்கு. என்ன வச்சு வாழுது அப்டின்னா, நான் தான் அந்த ஓம்புயிரி. அந்த வைரஸ பொறுத்தவரைக்கும் யார் ஓம்புயிரி? நான் தான். எனக்குள்ள தானே என்கிட்ட இருக்க சத்தெல்லாம் தான் புடுங்கி அது நல்லா வாழுதுல்ல. சோ அப்ப யாருடைய சத்துக்கள எடுத்து வாழுதோ, அவங்கள தான் வந்து ஓம்புயிரி அப்டின்னு சொல்லுவாங்க. வேற ஒண்ணும் கிடையாது. அப்ப உயிருள்ள ஓம்புயிரிகள்ல வாழக்கூடிய பூஞ்சைகள் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ஒட்டுண்ணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க.
இதுவே இறந்து போன உயிரற்ற கரிம பொருட்கள்ல வாழக்கூடிய பூஞ்சைகளை வந்து சாருண்ணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒட்டுண்ணிகள்னா என்ன, சாருண்ணிகள்னா என்னன்னு கேட்பாங்க. உயிருள்ள ஓம்புயிரி மேல ஒரு பூஞ்சை இருந்துச்சு அப்படின்னா அது ஒட்டுண்ணி அப்படின்னு சொல்லுவோம் அந்த பூஞ்சைய. இதுவே உயிரற்ற பொருள் மேல பூஞ்சை இருந்துச்சு அப்படின்னா அந்த பூஞ்சைய சாருண்ணி அப்படின்னு சொல்லுவோம். பூஞ்சைகளோட படலமா வந்து பூஞ்சைகளோட உடலத்தை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா தாலஸ் அப்படின்னு அழைப்பாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பூஞ்சைகளின் உடலம் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு கேட்பாங்க. தாலஸ். அப்போ தாலஸ் அப்படிங்கிறது தான் இதோடைய உடலத்துடைய பெயர். அதுக்கு அடுத்தது பூஞ்சைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு செல்லையும் இருக்கு, பல செல்கள்லயும் இருக்கு. இந்த ஒரு செல் உயிரி அப்படின்னு பாத்தீங்கன்னா பூஞ்சைன்னு பாத்தீங்கன்னா இந்த ஈஸ்ட சொல்லுவாங்க. ஈஸ்ட் அப்படிங்கிறது ரொட்டிக்காலம். இதோட அளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 to 5 மைக்ரோமீட்டர்ஸ். மைக்ரோனா 10⁻⁻⁶ அர்த்தம். ஓகேங்களா? மைக்ரோமீட்டர் தான் இருக்கும். ஒரு ஒரு செல் இதோட ஒரு செல் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 10⁻⁻⁶ மீட்டர் தான் வந்து இதா இருக்கும். ஓகேங்களா? சோ இந்த 10⁻⁻⁶ தான் மைக்ரோ அப்படின்னே சொல்லுவாங்க. அதனால இதை போட்டுட்டு மறுபடியும் மைக்ரோ மீட்டர்னு எழுதிடாதீங்க. 10⁻⁻⁶ தான் மைக்ரோவே. ஓகேவா? சோ இப்ப மைக்ரோமீட்டர்னா 10⁻⁻⁶ 1 to 5 மைக்ரோமீட்டர் வரைக்கும் இருக்கக்கூடியதுதான் இந்த ஒரு செல் பூஞ்சையானது. இது வந்து கோள வடிவத்துல இருக்கக்கூடியது. கசையிலைகள்லாம் இருக்காது இதுல. அதனால இடம் பெயராது. பூஞ்சைகள் வந்து இடம் பெயராது. கசையிலைகள் வச்சு ஒரு இடத்துல இருந்து நவுந்துலாம் போயிட்டு இருக்காது. ஒரே இடத்துல தான் இருக்கும். இதே மாதிரி பல செல் உயிரிகள் தான் வந்து பூஞ்சைகள். நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்கும்போது பார்த்தோம். பல செல் உயிரிகள் இருந்துச்சுன்னா அது பூஞ்சைகள் அப்படின்னு. ஆனா பெரும்பாலான பூஞ்சைகள் பல செல் உயிரிகளா இருக்கும். ஒரு சில பூஞ்சைகள் தான் ஒரு செல் உயிரியா இருக்கும். ஆனா பாக்டீரியால அப்படியே ஆப்போசிட். பெரும்பாலானது வந்து ஒரு செல்லா இருக்கும். ஒரு சில பாக்டீரியாஸ் தான் பல செல்களா இருக்கும். ஒருவேளை பூஞ்சைகள் வந்து பல செல் உயிரிகளா இருந்துச்சு அப்படின்னா அப்ப அதோட உடலத்தை என்னன்னு சொல்லுவாங்கன்னா மைசீலியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஒன்னே ஒண்ணு இருந்துச்சு, ஒரு செல் பூஞ்சையா இருந்துச்சுன்னா அதோட உடலத்தை தாலஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல. இதுவே பல செல் உயிரிகள் அமைப்புல தாலஸ்ங்கிறது என்னன்னு சொல்றாங்கன்னா மைசீலியம் அப்படின்னு சொல்லுவாங்க. மைசீலியம்னா ஒண்ணும் கிடையாது. பல நுண்ணிய நூல் வடிவ ஹைஃபைங்கிற இலை தொகுப்புகளை கொண்டதுதான் வந்து மைசீலியம். ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. நுண்ணிய நூல் வடிவ ஹைஃபை. அதாவது இலைகளுடைய தொகுப்பு. நிறைய இலைகள்லாம் சேர்ந்து ஒரு தொகுப்பா இருக்கும். அதாவது நூல் நூலா வந்து இலைகள் மாதிரி இருக்கிறதெல்லாம் சேர்ந்து ஒரு தொகுப்பா இருக்கும். அதுதான் வந்து என்னன்னா ஹைஃபே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஹைஃபே வந்து பல ஹைஃபே சேர்ந்ததுதான் ஒரு மைசீலியமா இருக்கும். ஓகேங்களா? சோ அதுக்கு அடுத்தது ஒவ்வொரு ஹைஃபைக்களும் 5 to 10 மைக்ரோமீட்டர் அகலம் இருக்கும். இதுல வந்து குமிழ் போன்ற அமைப்புகள்ல புரோட்டோபிளாசம் செல் நுண்ணுறுப்புகள் இருக்கும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஹைஃபைக்கள் வந்து செல் சுவருங்கிறது இதுல வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா பிளாஸ்மா லெம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. பிளாஸ்மா லெம்மானா உயிர்ம ஜவ்வு அப்படின்னு அர்த்தம். அதுதான் ஏன்னா இது இல்லைன்னா அதால இருக்க முடியாது. அதுதான் சொல்லுவாங்க. செல் சுவருங்கிறது பிளாஸ்மா லெம்மா உயிர்ம ஜவ்வா இருக்கிறது இங்க. அதுக்கு அடுத்தது செல் சுவரானது செல்லுலோஸ் மற்றும் கைட்டின் அப்படிங்கிற பொருளால் ஆனது. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பூஞ்சைகளின் செல் சுவர் எதனால் ஆனதுன்னு கேட்பாங்க. செல்லுலோஸ் கொடுத்திருப்பான், இல்லைன்னா கைட்டின்னு கொடுத்திருப்பான். சோ அப்ப செல் சுவரானது செல்லுலோஸ் அல்லது கைட்டின்ங்கிற பொருளால ஆனது. சைட்டோபிளாசம் ஆனது செல்சாரினால் நிரப்பப்பட்டு சிறிய வாக்கியல்களையும் உட்கரு, மைட்டோகாண்ட்ரியா, கோல்கை உறுப்புகள், ரைபோசோம்கள், என்டோபிளாச வலைப்பின்னல்கள் ஒண்ணும் இல்லைங்க. இப்படி ஒரு சைட்டோபிளாசம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்குள்ள இந்த எல்லா நுண்ணுறுப்புகளும் பூஞ்சைகள்ல இருக்கும். அவ்வளவுதான். வேற ஒண்ணும் கிடையாது. சோ அதுக்கு அடுத்தது இதுல இந்த இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒண்ணு. பூஞ்சைகள்ல உணவுப் பொருட்கள் எங்க சேமிக்கப்படுது அப்படின்னு கேட்பாங்க. பூஞ்சைகள்ல உணவுப் பொருட்கள் வந்து கிளைகோஜன் அப்படிங்கிற பகுதியில சேமிக்கப்படும். கிளைகோஜன் இல்லைன்னா கொழுப்பு குமிழ்னு சொல்லுவாங்க. கொழுப்பு குமிழ்னா குளோ ஃபியூவல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. குளோபியூல்ஸ்ல சேமிக்கப்படும். இல்ல கிளைகோஜன் அல்லது கொழுப்பு குமிழ்னு அழைக்கப்படக்கூடிய குளோபியூல்ஸ்ல வந்து சேமிக்கப்படுது. அதுக்கு அடுத்தது பூஞ்சைகளுடைய இனப்பெருக்கம் பத்தி கொடுத்திருப்பாங்க. ரீப்ரொடக்ஷன் பத்தி கொடுத்திருப்பாங்க. பூஞ்சைகள்ல வந்து 2 வகையான ரீப்ரொடக்ஷனுமே நடக்கும். செக்ஷுவலும் நடக்கும், ஏசெக்ஷுவலும் நடக்கும். அதாவது பாலில்லா இனப்பெருக்கமும் நடக்கும், பால் இனப்பெருக்கமும் நடக்கும். இதுல வந்து உடல்வழி இனப்பெருக்கம் அப்படிங்கறதா இந்த பாலில்லா இனப்பெருக்கம். உடல்வழி இனப்பெருக்கம் அப்படின்னா என்ன அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஒரு சிலர் தப்பா இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க. உடல்வழி இனப்பெருக்கம் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. இப்போ ஒரு பூஞ்சை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பூஞ்சையோடைய உடம்பே 2ஆ 3ஆ போய் இனப்பெருக்கம் செய்யறதுதான் வந்து உடல்வழி இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி உடல்வழி இனப்பெருக்கம்ல என்னென்ன நடக்கும்னா, ஒண்ணு 2ஆ பிரியலாம். ஒரு பூஞ்சை ஒரு செல்லா இருக்கக்கூடியது இந்த மாதிரி 2ஆ பிரிஞ்சு 2 உயிரியா மாறலாம். இங்க ஒரு உயிரி, இந்த ஒரு உயிரி இப்படி மாறலாம். இல்லனா மொட்டு விடும். மொட்டு விடும் அப்படிங்கிறது ஒரு செல்லா இருக்கிறது என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா இப்படி மொட்டு விடும். இந்த மாதிரி மொட்டு விட்டு என்ன பண்ணும்னா கடைசியில இந்த மொட்டு வந்து தனியா போயிடும். அது ஒரு உயிரியா போயிடும். பேரண்ட் செல் அப்படியே இருக்கும். ஓகேங்களா? சைல்டு செல் தனியா போயிடும். பேரண்ட் செல் அப்படியே இருக்கும். இது வந்து மொட்டு விடுதல்னு சொல்லுவாங்க.
துண்டாதல் அப்படின்னா என்னன்னா ஒரே செல்ல இருந்து பல செல்களா வந்து பிரியும். இத பத்தி டீடைல்டா நம்ம வந்து அடுத்தடுத்த ஸ்டாண்டர்ட்ஸ் அடுத்தடுத்த லெசன் சொல்லும்போது பார்க்கலாம். ஜஸ்ட் இத தெரிஞ்சுக்கோங்க. உடல்வழி இனப்பெருக்கம்னா இதுதான் மீனிங். வேற எந்த மீனிங்கும் கிடையாது. ஓகேங்களா? அதுவே பாலின பெருக்கம் அப்படின்னா என்னன்னா, ஆந்த்ரிடியம், ஊக்கோனியம் அப்படின்னு அழைக்கக்கூடிய ஆண் மற்றும் பெண் கேமிட்டான்சியம் இதனால நடக்கக்கூடிய இனப்பெருக்கம் தான் வந்து பாலின பெருக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? புரிஞ்சா? அடுத்தது ஃபீரியான்கள். ஃபீரியான்கள் அப்படின்னா என்னன்னா, ஸ்டான்லி பி. ப்ரூஸ்னர் அப்படிங்கிறவரு 1982ல தான் இந்த பீரியான்களை கண்டுபிடிக்கிறாரு. பீரியான்கள்ங்கிற முதல் சொல்ல வந்து இவர்தான் பயன்படுத்திருப்பாரு. நம்ம வைரஸ்னா என்னன்னு சொன்னோம்? நியூக்ளிக் அமிலம் இருக்கும். இந்த நியூக்ளிக் அமிலத்தை சுத்தி ஒரு புரத படலம் இருக்கும். இதுதான் வைரஸ்னு சொன்னோமா? ஆனா பீரியான்கள்னா ஒண்ணும் கிடையாது. இதுவுமே வைரஸோட கேட்டகரி தான். வைரஸோடைய துகள் தான். இதுல இந்த நியூக்ளிக் அமிலமே இருக்காது. வெறும் புரத படலம் மட்டுமே காணப்படும். நியூக்ளிக் டிஎன்ஏவோ ஆர்என்ஏவோ எதுவுமே இல்லாம வெறும் புரத படலம் மட்டுமே இருந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து பீரியான்கள்னு சொல்லுவாங்க. பீரியான்கள் புரதங்களை மட்டுமே கொண்டுள்ள வைரஸ் துகள்கள் ஆகும். நியூக்ளிக் அமிலமானது காணப்படவில்லை. நோயினை தோற்றுவிக்கக்கூடிய ஆனால் வைரஸ்களை விட சிறிய அமைப்பா இருக்கும். ஓகேங்களா? நோய்களை தோற்றுவிக்கும் வைரஸ்களை விட சிறிய அமைப்பா இருக்கும். இது என்ன பண்ணும்னா சாதாரண புரதங்கள்ல மாற்றங்களை ஏற்படுத்தும். அதாவது இப்ப மனிதனோட உடம்புல இது இருக்கக்கூடிய புரத செல்கள்ல வந்து மாற்றங்கள் ஏற்படுத்தும். அப்ப அந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா, நரம்பு திசுக்கள் வந்து பாதிப்படையும். அந்த நரம்பு திசுக்கள் பாதிப்படைறதுனால நம்மளுக்கு பல்வேறு நோய்கள் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, அடுத்து ரொம்பவே இம்பார்ட்டன்டான பகுதின்னு சொல்லலாம். இவ்வளவு நேரம் நீங்க பார்த்தது கூட லெஸ் இம்பார்ட்டன்ட் கிடையாது. இம்பார்ட்டன்ட் சொல்லலாம். பட் ஆனா அடுத்து நீங்க பார்க்கக்கூடிய இந்த பகுதி வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் இதுல வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் அடிக்கடி கேட்கக்கூடிய பகுதியா இருக்கக்கூடியது. ஓகேங்களா? சோ நுண்ணுயிரிகளோட பயன்பாடுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நுண்ணுயிரிகள் விவசாயத்துல பயன்படுது. விவசாயத்துல எப்படி பயன்படுது அப்படின்னா, உரங்களா பயன்படுது. பூச்சிக்கொல்லியாலாம் வந்து பயன்படுது. சோ இந்த மாதிரி உரங்களா பயன்படுச்சு அப்படின்னா, அது உயிரி உரம் அப்படின்னு சொல்லுவாங்க. பூச்சிக்கொல்லியா பயன்படுறதுதான் வந்து உயிரிய கட்டுப்பாட்டு காரணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த 2 விதங்கள்ல பயன்படுது. இப்போ ஒரு மண் வந்து ஒரு பயிர் இட்டுட்டீங்க அப்படின்னா, அந்த மண்ல இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாம் உறிஞ்சுதான் அந்த பயிர் வளர்ந்து நம்மளுக்கு வந்து மகசூல குடுக்கும். அப்ப அந்த பயிர அறுவடை பண்ணதுக்கு அப்புறம் அதே பயிர் மறுபடியும் போட்டீங்கன்னா, அது ஒழுங்கா விளையாது. பிகாஸ் ஆல்ரெடி அந்த பயிருக்கு தேவையான அந்த கேட்டகரிக்கான அந்த பயிருக்கு அந்த வகையான பயிருக்கு தேவையான சத்துக்கள முன்னாடியே நம்ம வச்சோம்ல, அந்த பயிரே வந்து என்ன பண்ணிருக்கோம்? எடுத்திருக்கோம். அப்ப மண் வந்து வளம் இல்லாததா போயிருக்கும். சோ இப்ப வளம் இல்லாத மண்ல எகைன் போய் அதே பயிர வந்து நீங்க நட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, அதுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்காதனால மகசூல் வந்து குறையும். இதுதான் ரீசன். அப்போ இந்த மாரி மண் வந்து வளம் இல்லாததா மாறும். பயிர்கள் இடும்பொழுதே உங்களுக்கு வளம் இல்லாததா மாறும். சோ அந்த டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்களா பார்த்துருக்கலாம். ஒரு சில டைம் இந்த நெல்லு இதெல்லாம் வந்து பயிரிடுறாங்கன்னா, ஒரு செடிய வளர்ப்பாங்க. கொச்சன்னு வயல்ல வளர்ப்பாங்க. வளர்த்துட்டு அப்படியே ஏரோட்டுவாங்க. அப்படியே உழுவுவாங்க. டிராக்டர் வச்சோ அல்லது கலப்பைய வச்சோ அப்படியே அந்த செடியோடயே வச்சு உழுவுவாங்க. சோ அதுக்கான ரீசன் என்னன்னா, அந்த மண்ணுல அந்த ஒரு குறிப்பிட்ட சத்து இருக்காது. அந்த குறிப்பிட்ட சத்த குடுக்கக்கூடிய அந்த செடிய வளர்த்து அத மண்ணுலயே உழுது விட்டுருவாங்க. அப்படிங்கும் பொழுது இப்ப அந்த மண் வந்து வளமானதா மாறிடும். இந்த மாரி ஒரு சில உயிரிகள நம்ம மண்ணுல சேர்க்கிறதுனாலயுமே வந்து என்ன ஆகும்னா, வளமானதா வந்து மண் மாறும். அந்த மாரி உரங்கள போடுறது தான் வந்து உயிரி உரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ அப்ப உயிரி உரங்கள் அப்படின்னா என்னன்னா, நிலத்துல இருக்கக்கூடிய மண்ணுடைய சத்து மிக்கதா, பலப்படுத்தக்கூடியதா, மாற்றக்கூடியதா வந்து உயிரி உரங்கள். அப்ப இந்த மாதிரியான உயிரி உரங்கள என்னென்னலாம் இந்த உயிரி உரங்கள் தயாரிக்கிறதுக்கு என்னென்ன நுண்ணுயிரிகள் பயன்படுதுன்னா, பாக்டீரியா பயன்படுது, சயனோபாக்டீரியாஸ், அதுக்கு அடுத்தது வந்து பூஞ்சைகள் இது எல்லாமே உயிரி உரங்கள் தயாரிப்புல முக்கிய ஆதாரமா இருக்கு. ஓகேங்களா? சோ அடுத்தது பாத்தீங்கன்னா, தாவரங்களுடைய ஊட்டச்சத்துக்கள்ல முக்கியமானது ஒண்ணு இந்த நைட்ரஜன் அப்படிங்கிறது. இந்த நைட்ரஜன் வந்து என்ன ஆகும்னா, நெறைய வந்து வளிமண்டலத்துல இருக்கு. நைட்ரஜன் வாயு அதிக அளவுல இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணுதான். இப்ப வளிமண்டலத்துல இருக்கிறத மண்ணுக்கு நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்ப இங்க ஒரு மாற்றத்த நான் ஏற்படுத்தணும். அதாவது வளிமண்டலத்துல இருக்கக்கூடிய நைட்ரஜன நான் என்ன பண்ணணும்? மண்ணுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா, அந்த மாற்றத்துக்கு ஒரு சில உயிரிகள் வந்து பயன்படுது. பாக்டீரியாஸ் வந்து பயன்படுது. சோ இதுதான். வளிமண்டலத்துல வாயுவாக காணப்படக்கூடிய நைட்ரஜன் ஆனது பயன்படுத்தக்கூடிய விதத்துல மாற்றம் செய்யப்பட வேண்டும். சோ இந்த மாற்றத்தை நிகழ்த்துவதுல தனித்த நிலையில் வாழக்கூடிய நுண்ணுயிரிகளோ, தனித்த நிலையில்னா எந்த ஒரு உயிரியும் சார்ந்து வாழாம தனியா வாழக்கூடிய நுண்ணுயிரிகள் இருக்கு. அந்த நுண்ணுயிரிகளோ அல்லது தாவரத்தோடு கூட்டுப்பயிர் தொடர்பினை கொண்டிருக்கும் நுண்ணுயிரிகளோ
ஒரு சில நுண்ணுயிரிகள் வந்து தாவரத்தை ஒற்றி வாழும். ஓம்புயிரியா வந்து தாவரத்தை எடுத்துக்கிட்டு வாழும். அந்த நுண்ணுயிரிகள் கூட மண்ணுக்கு வளம் சேர்க்கும். இந்த மாற்றத்தை வந்து நிகழ்த்தும். வாயுவா இருக்கிறத மண்ணுக்கு வளமான ஒரு பயன்படுத்தக்கூடிய விதத்துல அந்த நைட்ரஜனை மாத்தி குடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ இதுக்கான எக்ஸாம்பிள் அப்படின்னா இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்டானது. இது பாத்துக்கோங்க. நைட்ரஜனை வந்து வளிமண்டலத்துல இருந்து மண்ணுக்கு வளப்படுத்தக்கூடியதா மாற்றக்கூடியது எந்தெந்த நுண்ணுயிரிகள்னு பாத்தீங்கன்னா அசடோபாக்டர் அப்படிங்கிறது, அதுக்கு அடுத்தது நைட்ரோ சோமோனாஸ், நாஸ்டாக் இதெல்லாமே தனித்து வாழக்கூடியது. அதாவது இந்த நுண்ணுயிரிகள்லாம் தனியா தான் வாழும். எந்த தாவரங்களையும் ஒன்றிலாம் வாழாது. தனியா வாழும். ஆனா இந்த ப்ராசஸ் பண்ணும். வாயுவா இருக்கக்கூடிய நைட்ரஜனை கன்வெர்ட் பண்ணி மண்ல வந்து வளம் சேர்க்கக்கூடியது. இந்த நுண்ணுயிரிகள் எல்லாமே மண்ல இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள். அதனாலதான் மண்ணுக்கு வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை இழுத்து இங்க கொடுத்து வச்சிருக்கும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது கூட்டுயிர் வாழ்க்கை முறையில அப்படின்னு பார்க்கும்பொழுது என்னன்னா, இந்த ரைசோபியம் சொல்லலாம். ரைசோபியம் பத்தி நீங்க படிச்சிருப்பீங்க. ஞாபகம் இருக்கான்னு தெரியல. பட் இப்ப ஞாபகம் வருதான்னு பாருங்க. இப்போ ஒரு செடி இருக்குன்னா, அந்த செடியில வேர் இருக்குமா? வேர் எங்க இருக்கும்? மண்ணுக்குள்ள தானே இருக்கும். சோ இந்த மண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய வேர்கள்ல வேர் முடிச்சுக்கள் பார்க்கலாம். கடலக்காயெல்லாம் வந்து இந்த வேர் முடிச்சுக்கள் பார்க்கலாம். சோ இந்த மாதிரி மண்ணுக்குள்ள வேர் முடிச்சுகள் வேர்கள்ல வந்து வேர் முடிச்சுகள் இருக்கும். அந்த வேர் முடிச்சுகளுக்கான காரணம் என்னன்னா, இந்த ரைசோபியம் பாக்டீரியாஸ் தான். இந்த பாக்டீரியா என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த மாதிரி வேர் முடிச்சுகள் மாரி சேர்ந்து தாவரத்தோட ஒன்றி வாழும். இந்த பாக்டீரியா என்ன பண்ணா, வளிமண்டலத்துல இருக்கக்கூடிய நைட்ரஜனை மண்ணுக்கு வளம் சேர்க்கக்கூடியதா வந்து மாத்தும். அதுல வந்து இது முக்கிய பங்காற்றுது. இது வந்து தாவரத்தோட ஒன்றி இருக்கிறதுனால இது வந்து என்னன்னு சொல்றாங்க, கூட்டுயிர் வாழ்க்கை முறையில இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. ரைசோபியம், பிரான்கியா இது எல்லாமே வந்து இந்த மாதிரி தாவரத்தோட ஒன்றி வாழ்ந்து இந்த ப்ராசஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகேங்களா? புரிஞ்சா? சோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பாத்தீங்கன்னா, உயிரிய கட்டுப்பாட்டு காரணி. இந்த உயிரிய கட்டுப்பாட்டு காரணினா ஒண்ணும் இல்ல. இப்ப தாவரங்கள்லயுமே தீங்கு விளைவிக்கக்கூடிய இல்லைன்னா நோயை உருவாக்கக்கூடிய உயிரிகள்லாம் இருக்கு. ஒரு ஒரு சில உயிரிகள்லாம் வந்து தாவரங்களுக்கு தீங்கு விளைவிக்கும். இல்லன்னா பூச்சிகள கூட சொல்லலாம். ஒரு சில பூச்சிகள்லாம் தாவரத்த கடிச்சு சாப்பிட்டுரும். அதனால தாவரங்கள் பாதிக்கப்படுது, நோய்கள் வருது அப்படின்லாம் சொல்றோம்ல. சோ அந்த மாரி பூச்சிகள கட்டுப்படுத்துறதுக்குமே வந்து உயிரி அந்த உயிரிகள அதாவது நுண்ணுயிரிகள பயன்படுத்தி கட்டுப்படுத்துவாங்க. அததான் வந்து உயிரிய கட்டுப்பாட்டு காரணி அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சா இப்ப இதுக்கான மீனிங் என்னன்னு? அதாவது தாவரங்கள்ல நோய் உண்டாக்கக்கூடிய பூச்சிகளை கொல்வதற்காக ஒரு சில நுண்ணுயிரிகள் பயன்படுது. அந்த நுண்ணுயிரிகளை தான் வந்து என்ன சொல்றாங்கன்னா, உயிரிய கட்டுப்பாட்டு காரணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல முக்கியமானது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பேசிலஸ் துரியன்சிஸ். இந்த பேசிலஸ் துரியன்சிஸ் சாரி துரிஞ்சியன்ஸ் அப்படிங்கிறது பேசிலஸ் துரிஞ்சியன்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, இந்த பாக்டீரியால இருந்து கிரை புரதம் அப்படின்னு ஒண்ணு உற்பத்தி ஆகும். இந்த புரதம் வந்து இந்த புதுசா பூச்சிகள்லாம் வந்து செடி மேல இருக்குல்ல, அந்த பூச்சிகள் வந்து கொல்லக்கூடிய தன்மை கொண்டது. ஒரு விஷத்தன்மை கொண்டது. பூச்சிகள் நோயை உண்டாக்கக்கூடிய தாவரங்கள்ல நோயை உண்டாக்கக்கூடிய பூச்சிகளுக்கு வந்து விஷத்தன்மை கொண்டதுதான் வந்து இந்த பேசிலஸ் துரிஞ்சியன்ஸ்ல இருந்து வரக்கூடிய இந்த கிரை புரதம். சோ இதனாலதான் இந்த புரதத்தை பயன்படுத்தி இந்த கிரை புரதத்தை பயன்படுத்தி பூச்சிகளை வந்து கொல்லுவாங்க. சோ இந்த பேசிலஸ் துரியன்சிஸ்ல கருவணுக்களை வந்து ஸ்போர்களை வந்து என்ன ஸ்போர்கள்னா ஒண்ணும் இல்ல. இது மூலியமா நிறைய உற்பத்தி ஆகுறதுதான் வந்து ஸ்போர்கள்னு சொல்லுவாங்க. இனப்பெருக்கம் அடையும்னு சொல்றோம்ல. சோ அந்த ஸ்போர்களை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பையில அடைச்சு வைப்பாங்க. எதுக்காக அப்படின்னா இந்த இந்த ஸ்போர்களை வாங்கிட்டு வந்து அந்த கருவணுக்களை வந்து வாங்கிட்டு வந்துட்டு நம்ம தண்ணியில கரைச்சு செடி மேல எல்லாம் தெளிச்சிட்டோம் அப்படின்னா அந்த பூஞ்சை அந்த இது என்ன ஆகும்? பேசிலஸ் அந்த பாக்டீரியா என்ன ஆகும்? இனப்பெருக்கம் ஆகுமா? அப்ப நிறைய பெருகுமா? அப்ப நிறைய பெருகும் போது இந்த பாக்டீரியால இருந்து என்ன புரதம் உற்பத்தி ஆகுது? கிரை புரதம் உற்பத்தி ஆகுது. அந்த கிரை புரதம் வந்து மத்த பூச்சிகளுக்கு விஷமா இருக்கும். ஓகேங்களா? சோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஸ்போர்களை வாங்கிட்டு வந்து தண்ணியில கரைச்சு தெளிச்சு விட்டுருவாங்க. சோ இவ்வளவுதான் வந்து விவசாயத்துல இதோட பயன்பாடுகள். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா தொழிற்சாலைகள்ல நுண்ணுயிரிகள். தொழிற்சாலைகள் அப்படிங்கும் பொழுது இப்ப பானங்கள் திராட்சை ரசங்கள்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வைன் தயாரிக்கிறீங்க. அப்ப திராட்சை ரசங்கள் திராட்சை பழத்துல இருந்து சாறு எடுத்து அதை கொஞ்ச நாள் ஒரு இதுல வச்சுட்டு ப்ரிசர்வேட் பண்ணுவீங்க. அந்த நொதிக்க வைப்பீங்க. அந்த நொதித்தல் ப்ராசஸ்ல ஒரு சில நுண்ணுயிரிகள் பயன்படுது அப்படின்னு ஸ்டார்டிங்லயே சொன்னல. அது என்ன நுண்ணுயிரி அப்படின்னு பாத்தீங்கன்னா சாக்ரோமைசிஸ் செரிவிசே அப்படிங்கிற நுண்ணுயிரி தான் வந்து பயன்படுது. அதுக்கடுத்தது காஃபி விதைகள், தேயிலை, புகையிலை இதெல்லாம் பயன்படுத்துறதுக்கு பயன்படக்கூடியது எதுன்னு பாத்தீங்கன்னா பேசிலஸ் மெக்காடெரியம் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா பயன்படுது. ஏதாவது இதெல்லாம் பதப்படுத்துறதுக்கு பேசிலஸ் மெக்காடெரியம் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா பயன்படுது. இந்த மாதிரி இந்த பாக்டீரியா வச்சு நீங்க இதை நொதிக்க வைக்கும் பொழுது என்ன ஆகும்? பதப்படுத்தும் போது என்ன ஆகும்னா ஒரு சிறந்த மனம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. நறுமணத்தை கொடுக்குது அப்படின்னுட்டு. அடுத்தது தயிர். தயிர் தயாரிப்பதுல என்ன பாக்டீரியா இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். லாக்டோ
பேசிலஸ். லாக்டோ பால்னாவே லாக்டோன்னு வந்துரும். அப்ப லாக்டோ பேசிலஸ் அப்படிங்கிறது தான் தயிர் தயாரிப்புல பயன்படக்கூடிய நுண்ணுயிரி. கரிம அமிலங்கள், நொதிகள், விட்டமின்கள் தயாரித்தலையும் வந்து இந்த நுண்ணுயிரிகள் பயன்படுது. சோ இது என்னன்னா ஆக்சாலிக் ஆசிட். ஆக்சாலிக் ஆசிட் வந்து எதுல இருந்து நம்ம எடுக்கிறோம்? கரெக்ட் தெரியுமா இருக்காது? நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லியிருக்கோம். ஆக்சாலிக் அமிலம் எதுல இருந்து பெறப்படுகிறது? அதை கமெண்ட் பண்ணுங்க நீங்க. அதுதான் உங்களோட டாஸ்க் இப்ப. ஆக்சாலிக் அமிலம் எதுல இருந்து எடுக்கப்படுது அப்படின்னு சொல்லுங்க. சோ இந்த ஆக்சாலிக் அமிலம், அசிட்டிக் அமிலம், சிட்ரிக் அமிலம், சிட்ரிக்னா எலுமிச்சை, இதுல இருந்து வரக்கூடிய அமிலங்கள் எல்லாமே உற்பத்திக்கு அந்த பழத்துல வந்து உற்பத்தி ஆகணும் அப்படின்னா அதுக்குமே ஒரு சில நுண்ணுயிரிகள் வந்து உதவுது. அதுதான் வந்து என்னன்னா ஆஸ்பர்ஜிலஸ் ஆஸ்பர்ஜிலஸ் நைகர் அப்படிங்கிற ஒரு பூஞ்சை தான் வந்து இந்த அமிலங்கள்லாம் தயாரிக்கிறதுக்கு பயன்படுது. அது மட்டும் இல்லாம லிப்பேஸ், இன்டர்வெர்டஸ், புரோட்டியேஸ், அதுக்கு அடுத்தது குளுக்கோஸ் ஆக்சிடேஸ், இந்த மாதிரி நொதிகளுமே போன்ற நொதிகள் நுண்ணுயிரிகள்ல இருந்து தான் பெறப்படுது. ஈஸ்டுகள் வச்சுதான் வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் வந்து அதிகமா உற்பத்தி செய்யப்படுது. ஓகேங்களா? விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது வந்து ஈஸ்டுகளை பயன்படுத்தி தான் அதிகமா வந்து தயாரிக்கிறாங்க. சோ இதுதான் வந்து தொழிற்சாலைகள்ல பயன்படுது. அடுத்து என்னன்னா மருந்துகள்ல நுண்ணுயிரிகள் பயன்படுது. இதுதான் உங்களுக்கு கொஸ்டின் பார்ட். இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்டான பார்ட். ஏன்னா இதுல இருந்து அடிக்கடி கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்டுட்டே இருக்காங்க. இது என்னன்னா ஒரு நுண்ணுயிரியை வச்சே இன்னொரு நுண்ணுயிரினால வரக்கூடிய நோயை கியூர் பண்றதுதான் வந்து இந்த மருந்துகள்ல நுண்ணுயிரி பயன்படுது அப்படின்னு சொல்லக்கூடிய. அதாவது இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு இங்க புரிய பாருங்களேன். ஒரு நுண்ணுயிரி வந்து அதாவது நுண்ணுயிரிகள் வந்து நோயை உண்டாக்கக்கூடியவை. இங்க நுண்ணுயிரிகள் கொல்வதன் மூலமாகவோ அல்லது செயல்படாத தன்மையுடையவைகள் ஆக்குவதன் மூலமாகவோ தயாரிக்கப்படுகின்றது. அதாவது இந்த மருந்துகள், தடுப்பு மருந்துகள், தடுப்பான்கள்லாம் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பாய்சனஸ் ஒரு ஒரு டேஞ்சரஸ் ஒரு வைரஸையோ இல்ல பாக்டீரியாவையோ ஒரு நுண்ணுயிரி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதுல இருக்கக்கூடிய அந்த வீரியத்தை எடுத்துருவாங்க. இல்லைன்னா அதை கொன்றுவாங்க. கொன்னுட்டு அந்த பார்ட் இருக்குல்ல அதை வச்சு மருந்து கண்டுபிடிப்பாங்க. இல்லைன்னா அதோடைய வீரியத்தை குறைக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து நோயை உண்டாக்காது. சோ அந்த மாதிரியான நுண்ணுயிரிகள் நோயை உண்டாக்காது. அதுக்கு பதிலா அது என்ன பண்ணும்னா நோயை கியூர் பண்ணும். ஆன்டிபயோட்டிக்கா வந்து ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். சோ அந்த மாதிரி ஒரு சில நுண்ணுயிரிகள் இருக்கு. அதுதான் வந்து மெடிக்கல் ஃபீல்டுல யூஸ் பண்றாங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா இங்க உங்களுக்கு ஒரு டேபிளர் காலம் கொடுத்திருக்காங்க. இங்க நோய்கள் கொடுத்திருக்காங்க. தடுப்பானோட பெயர் அந்த இதோட இது அதோடைய வகைகள் எப்படி வந்து அதை உருவாக்குனாங்க அப்படின்ட்டு. இப்ப தட்டம்மை, பொண்ணுக்கு வீங்கி, ரூபெல்லா இதெல்லாமே இந்த நோய்களை குணப்படுத்துறதுக்கு வந்து MMR அப்படிங்கிற ஒரு தடுப்பான் வந்து பயன்படுத்தப்படுது. ஒரு வேக்சின் வந்து கொடுக்குறாங்க. இது எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னா உயிருள்ள நோயை உண்டாக்கக்கூடிய ஒரு வைரஸோடைய வீரியத்தை குறைச்சு உருவாக்கக்கூடியது. அந்த ஒரு இதோட ஒரு நுண்ணுயிரியோடைய வீரியத்தை வந்து குறைக்கிறதுனால கிடைக்கக்கூடிய ஒரு நுண்ணுயிரி இருக்கு பாருங்க. அதை கொல்ல மாட்டாங்க. உயிரோட தான் இருக்கும். ஆனா அதோட வீரியத்தை மட்டும் குறைச்சிருவாங்க. அப்ப அது வந்து ஆப்போசிட் ஆன்டிபயோட்டிக்கா வந்து ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். சோ அதை வந்து கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து காச நோயை பொறுத்த வரைக்கும் பேசிலஸ் கால்மெட்குயிரின் அப்படிங்கிற தடுப்பான் தான் வந்து நம்மளுக்கு பயன்படுத்துறாங்க. சோ இந்த வேக்சின் பயன்படுத்தும் பொழுது இதுவுமே இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான். அதாவது கொல்லாம வீரியத்தை குறைச்சு ஒரு நுண்ணுயிரியை நம்மளுக்கு வந்து மருந்தா கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்தது இளம்பிள்ளை வாதம், போலியோக்கு வந்து என்ன இது கொடுக்குறாங்கன்னா செயல்படாத போலியோ வைரஸ பாருங்க மருந்தா கொடுக்குறாங்க. அதாவது போலியோங்கிறது இதனாலதான் உருவாக்குது. ஒரு வைரஸ்னால உருவாக்கக்கூடியதுதான். இந்த போலியோக்கு போலியோ வைரஸ் செயல்படாத போலியோ வைரஸ். இப்ப செயல்படாத போலியோ வைரஸ்னா அதுல நோய் உண்டாக்கக்கூடிய தன்மை இருக்கக்கூடியதா ஆன்டிஜென்னு சொல்லுவோம். அந்த நோய் உண்டாக்கக்கூடியதை வந்து நீக்கிடுவாங்க. நீக்கிட்டா ரிமைனிங் உயிரோட தான் இருக்கும் அந்த வைரஸ். அது வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அது வந்து மருந்தா ஆக்ட் ஆயிடும். ஓகேங்களா? ஆன்டிஜன் நீக்கப்படலைன்னா நோயை உண்டாக்கும். ஆன்டிஜன் நீக்கிட்டு அதே வைரஸ் உங்களுக்குள்ள செலுத்துனாங்க அப்படின்னா அது வந்து தடுப்பானா வந்து செயல்பட ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஹெப்படைட்டிஸ் பி. சோ இதுக்கு வந்து என்ன தடுப்பான் கொடுக்குறாங்கன்னா ஹெப்படைட்டிஸ் பி தடுப்பான் கொடுக்குறாங்க. இது வந்து என்னன்னா துணையலகு தடுப்பான்கள், தூய்மைப்படுத்தப்பட்ட ஆன்டிஜன்கள். இதுல வந்து என்னன்னா ஆன்டிஜனே தான் கொடுப்பாங்க. அதாவது ஒரு ஒரு இதோட ஒரு நுண்ணுயிரோட ஆன்டிஜனை தான் கொடுக்குறாங்க. ஆனா அந்த ஆன்டிஜன் வந்து தூய்மைப்படுத்தி பாதகமா இல்லாத மாதிரி மாத்தி கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்தது டெட்டனஸ் வந்து டெட்டனஸ் டாக்சைடு அப்படிங்கிற ஒரு தடுப்பான் கொடுக்குறாங்க. அதாவது இதுக்கான தடுப்பான் டெட்டனஸ் நோய்க்கு என்ன தடுப்பான் கொடுப்பாங்கன்னு கேட்பாங்க. டெட்டனஸ் டாக்சைடு. இந்த டெட்டனஸ் டாக்சைடு அப்படிங்கிறது எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னா வீரியம் இழந்த நச்சு, செயல்படாத ஆன்டிஜன். ஆன்டிஜன் வந்து இருக்கும் ஆனா செயல்படாது. அதோட செயலை வந்து
இது பண்ணிடுவாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஒண்ணு கொன்றுவாங்க, இல்லன்னா அத வந்து செயலிழக்க செஞ்சுருவாங்க. சோ அந்த மாரி செயல்படாத ஒண்ணா மாத்துறது மூலியமா உருவாகுறது தான் இந்த டெட்டனஸ் டாக்சைடு அப்படிங்கிறது. இதுதான் வந்து தடுப்பானா பயன்படுத்தப்படுது. தொண்டை அடைப்பான் பொறுத்தவரைக்கும் டிப்தீரியா நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிப்தீரியாக்கு டிப்தீரியா டாக்சைடு அப்படிங்கிற தடுப்பான் வந்து பயன்படுத்தப்படுது. இந்த நோய் எப்படி கண்ட்ரோல் பண்றாங்கன்னா, டிப்தீரியா டாக்சைடு வந்து குடுத்து பயன்படுத்துறாங்க. கட்டுப்படுத்துறாங்க. சோ அதுவுமே இப்படிதான். ஒரு வீரியம் இழந்த ஒரு நச்சு தான். ஓகேங்களா? அதுதான் மருந்து பொருளா குடுப்பாங்க. இந்த மாரி நுண்ணுயிரி எதிர்ப்பொருள். அதாவது நுண்ணுயிரிகளின் வளர்சிதை மாற்றத்தின் விளைபொருட்களே நுண்ணுயிரி எதிர்ப்பொருள். அதாவது ஒரு நுண்ணுயிரியோட வளர்ச்சியில நம்ம ஒரு சில மாற்றங்கள செய்வோம். சோ அந்த மாரி செய்யறதுனால நம்மளுக்கு ஒண்ணு கிடைக்குது பாருங்க. இப்போ ஒரு பாக்டீரியாவோ, ஒரு வைரஸோ இருக்கு அப்படின்னா, அதோட ஒரு பர்ட்டிகுலர் ஆன்டிஜன மட்டும் நம்ம நீக்கிடுவோம். நீக்கிட்டு அத உயிரோடயே வச்சிருக்கோம். சோ அந்த மாரி இருக்கிறது தான் வந்து நுண்ணுயிர் எதிர்ப்பொருள் அப்படின்னு சொல்றாங்க. 1929ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் பிளெமிங் அப்படிங்கிறவர் வந்து எந்த நுண்ணுயிர் எதிர்ப்பொருளை கண்டுபிடிக்கிறாருன்னா பென்சிலின். இது கேட்பாங்க. பென்சிலினை வந்து பென்சிலின்ங்கிற ஒரு நுண்ணுயிர் எதிர்ப்பொருளை யார் கண்டுபிடிச்சாங்க? முதல்ல யார் தயாரிச்சாங்கன்னு கேட்பாங்க. அலெக்சாண்டர் பிளெமிங். ஓகேங்களா? சோ இந்த மனிதர்கள்ல நுண்ணுயிர் எதிர்ப்பொருட்களாவை பொருட்கள் வந்து எது எதுக்கெல்லாம் பயன்படுதுன்னா, வாந்தி பேதி, அதாவது காலரா, தொண்டை அடைப்பான், டிப்தீரியா, நிமோனியா, டைபாய்டு இது எல்லாமே வந்து கட்டுப்படுத்துறதுக்கு இந்த மாரி ஒரு நுண்ணுயிர் உடைய எதிர்ப்பொருள தான் வந்து குடுக்குறாங்க. நுண்ணுயிரி எதிர்ப்பொருட்கள். இதுல வந்து இது நம்மளுக்கு எல்லாருக்குமே பழக்கப்பட்ட ஒண்ணா வந்து தெரியும். இந்த டேப்லர்ல இருக்கக்கூடியது. என்னன்னா, நுண்ணுயிர் வகை குடுத்திருக்காங்க. அது என்ன நுண்ணுயிரி, அதுல இருந்து என்ன எதிர்ப்பொருள் உருவாக்குறாங்க அப்படின்னுட்டு. இப்ப பாக்டீரியா பொறுத்தவரைக்கும் ஸ்ட்ரெப்டோமைசஸ் கிரீசியஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா இருக்கு. ஸ்ட்ரெப்டோமைட்டிஸ் கிரீசியஸ். இந்த ஸ்ட்ரெப்டோமைட்டிஸ் கிரீசியஸ வச்சு பயன்படுத்தி என்ன மருந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னா, ஸ்ட்ரெப்டோமைசின் அப்படிங்கிற ஒரு மருந்து தயாரிப்பாங்க. நீங்க டேப்லெட்லாம் பார்த்துக்கலாம். ஸ்ட்ரெப்டோமைசின் அப்படின்னுட்டு. இந்த ஸ்ட்ரெப்டோமைசின்ஸ் வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் இதுக்கெல்லாம் குடுப்பாங்க. சோ அப்ப பாருங்க பாக்டீரியாவ வச்சு அதுல இருந்தே ஒரு மருந்த உருவாக்குறாங்க. சோ இதுதான். அதாவது இன்னும் சொல்லப்போனா உங்களுக்கு படபாணியில சொன்னா, "உன்ன வச்சு உன்னையவே அழிக்கிறேன்டா, பொருள வச்சு உன்னையவே போடுறேன்டா" அப்படின்ற மாரி தான் இது. சோ இந்த பாக்டீரியால இருந்து இதுலயே வந்து ஒரு மருந்து தயாரிச்சு பயன்படுத்துவாங்க. அதுக்கு அடுத்தது ஸ்ட்ரெப்டோமைசிஸ் எரித்ரியாஸ் அப்படிங்கிறது என்னன்னா, எரித்ரோமைசினா பயன்படுத்துறாங்க. இந்த எரித்ரோமைசின் பல காரணங்களுக்கு டேப்லெட் வந்து எரித்ரோமைசின் பயன்படுத்துறாங்க. அதாவது தொண்டையில வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் வந்தாலும் வந்து பயன்படுத்துவாங்க. பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கும் பயன்படுத்துவாங்க. ஸ்கின் ரிலேட்டடுக்கான பயன்படுத்துவாங்க. தயவு செய்து நான் வந்து டாக்டர் கிடையாது. உடனே இதெல்லாம் பார்த்தோம்னா ஸ்கின்னுக்கு ஏதோ சொல்ட்டாங்க. அதனால எரித்ரோமைசின் போட்டுறலாம்ன்னு போய் வாங்கி போட்டுறாதீங்க. தயவு செய்து இந்த யூடியூப் சேனல்லலாம் வந்து வரக்கூடிய இந்த மருந்துகள் சஜஷன்லாம் கேட்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒரு டாக்டர கன்சல்ட் பண்ணுங்க. ஏன்னா, ஒரே மெடிசின் தான் இருக்கும். ஆனா அந்த மெடிசின் எவ்ளோ டோஸ்ல, எப்பப்போ, எந்த சிச்சுவேஷன்ல குடுக்கணும் அப்படிங்கிறது டாக்டர்ஸ்க்கு தான் தெரியும். அரகுர டாக்டர்ஸ்லாம் இருக்காங்க ஒரு சிலர். அவங்கலாம் வந்து YouTubeல நெறைய குடுப்பாங்க. அதெல்லாம் பயன்படுத்தி உங்களோட உடம்புகளுக்கு எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்திக்காதீங்க. எப்பவுமே உங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளமா, கன்சல்ட் யுவர் டாக்டர். இதுவே நீங்க வந்து ரெமெடி வந்து ஹோம் ரெமெடி எடுக்குறீங்கன்னா அது வேற. இப்ப எனக்கு காய்ச்சல் வந்துருச்சு. நான் வந்து ஏதோ ஒரு கஷாயம் வச்சு குடிக்கிறேன்னா, அது ஒண்ணும் அஃபெக்ட் பண்ணாது. இயற்கை வந்து எப்பவுமே உங்களுக்கு வந்து ஒரு சில இதெல்லாம் அஃபெக்ட் பண்ணாது. பாட்டி வைத்திய முறை, பாரம்பரிய முறைகள்லாம். ஆனா இந்த மாத்திரைகள பொறுத்தவரைக்கும், நீங்களா ஒரு மாத்திரைய வாங்கி சாப்பிடாதீங்க. ஏன்னா ஒரே மாத்திரைக்கு பல பயன்கள் இருக்கு. அ ஒரு ஒரு சில மாத்திரைகள் வந்து கம்பைன் பண்ணி குடுப்பாங்க. அப்ப 2யும் கம்பைன் பண்ணி குடுக்கும்போது அது வேற மாரி ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? சோ அதனால பாத்துக்கங்க. அடுத்து பேசிலஸ் சப்டிலஸ் அப்படிங்கிற பாக்டீரியால இருந்து பேசிட்ரசின் அப்படிங்கிற மாத்திரை வந்து உருவாக்குவாங்க. பேசிட்ரஸ்ங்கிற ஒரு எதிர்ப்பொருள் வந்து உருவாக்கப்படுது. இதே மாரி தான் பூஞ்சைகள். பூஞ்சையில இருந்து பெனிசிலியம் நொட்டேட்டம் அப்படிங்கிற பூஞ்சையில இருந்து தான் இந்த பெனிசிலின் அப்படிங்கிற ஒரு எதிர் உறுப்புகள் எடுக்குறாங்க. இது கேட்பாங்க. நல்லா பார்த்துக்கோங்க. பெனிசிலியம் அப்படிங்கிறது எந்த நுண்ணுயிர்ல இருந்து எடுப்பாங்கன்னு கேட்பாங்க. ஒரு பூஞ்சை, அதோட பேரு பெனிசிலியம் நொட்டேட்டம். இந்த மாரி பெனிசிலியம் நுண்ணுயிர் எதிர்ப்பொருள முதல்ல யார் தயாரிச்சாங்கன்னா, அலெக்சாண்டர் பிளமிங். எந்த இயர்? 1929. ஓகேங்களா? புரிஞ்சுச்சா? லாஸ்ட்டா உங்களுக்கு என்ன இருக்குன்னா, செபலோஸ்போரியம் அக்ரிமோனியம் அப்படிங்கிறதுல இருந்து செபலோஸ்போரின் அப்படிங்கிற ஒரு எதிர்ப்பொருள் தயாரிக்கிறாங்க. ஓகேங்களா? சோ இதுல இருந்து என்ன என்ன உயிரி வகை, அதுல இருந்து என்ன எதிர்ப்பொருள் தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். சோ இவ்வளவுதான். அடுத்த கிளாஸ்ல ரிமைனிங் லெசன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துடலாம். இது வரைக்கும், அதாவது இந்த டேபிள் வரைக்கும் தான் உங்களுக்கு
இந்த வீக் டெஸ்ட்ல வந்து இன்க்ளூட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? ஸோ கிளியரா இப்போ ஒரு வாட்டி பார்த்துட்டு ஒன்ஸ் வந்து நீங்க ரிவைஸ் பண்ணி பாருங்க. இதுக்கான நான் மெட்டீரியல் நான் வந்து குடுத்துடுறேன். இந்த பேஜ் வந்து உங்களுக்கு டெலகிராம்ல வந்து நான் ஷேர் பண்ணிடுறேன். டெலகிராம்ல எல்லாருக்குமே தெரியும் தான். டெலகிராம் பிஏ புக் சேம் நேம் தான். பிஏ புக் அப்படிங்கிறது தான் நம்மளோட டெலகிராம் சேனல். இந்த சேனலுக்கான லிங்க்குமே நான் வந்து இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துடுறேன். பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுல தான் உங்களுக்கு எல்லா மெட்டீரியல்ஸுமே வந்து ஷேர் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் பார்த்துட்டு ரீகால் பண்ணிட்டு வந்து டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? தேங்க் யூ. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.